இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. நன்றியுடன் பாடிடுவோம், வாழ்நாளெல்லாம் போற்றிடுவோம். நன்றியுடன் பாடிடுவோம், வாழ்நாளெல்லாம் போற்றிடுவோம். தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. பாவங்கள் எத்தனையோ நினையாதிருந்தாரும், பாவங்கள் எத்தனையோ, பாவங்கள் எத்தனையோ நினையாதிருந்தாரும், பாவங்கள் எத்தனையோ. பாலான நோயை அகற்றி குணமாக்கி, பாலான நோயை அகற்றி குணமாக்கி, பாரினில் வைத்த மகாதயவை எண்ணி எந்நாளுமே துதிப்பார். என்னாத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பார், எந்நாளுமே துதிப்பார். என்னாத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பார். இந்நாள் வரையிலே, இந்நாள் வரையிலே உன்னத நான் செய்த, இந்நாள் வரையிலே உன்னத நான் செய்த எண்ணில்லா நன்மைகள் யாவும் மறவாதே, எந்நாளுமே துதிப்பார். எத்தனையோ கிருபை உன்னுயிர்க்கு செய்தாரே, எத்தனையோ கிருபை, எத்தனையோ கிருபை உன்னுயிர்க்கு செய்தாரே, எத்தனையோ கிருபை. நித்தம் உன்னை மூடி சூட்டினதுமன்றி, நித்தம் உன்னை மூடி சூட்டினதுமன்றி, நேயமதாக ஜீவனை மீட்டதால் நன்மையா உன்வாயை நீரைத்தாரே பூர்த்தியா, நன்மையால் உன்வாயை, நன்மையால் உன்வாயை, நன்மையால் நீரைத்தாரே பூர்த்தியா, நன்மையால் உன்வாயை. உன்வயது காலுகை போல் வாழன் கொண்டு, உன்வயது காலுகை போல் வாழன் கொண்டு, ஓங்கு இளமை போலாகவே செய்ததா எந்நாளுமே துதிப்பார். என்னாத்துமாவே நீ எந்நாளுமே துதி, எல்லாரும் சொல்லுமா, எந்நாளுமே எந்நாளுமே துதிப்பார். என்னாத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பார்.
என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ என்னாலும் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதி. இந்நாள் வரையிலே உன்னத நான் செய்த இந்நாள் வரையிலே உன்னத நான் செய்த எண்ணில்லா நன்மைகள் யாவும் வரவாலே என்னாலும் என் ஆத்துமாவே நீ இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க பேரும் மன்னவனே உமக்கு. ஓய்வின்றி பாடி துதிக்க பேரும் மன்னவனே உமக்கு. தோத்திரம் ஏசுநாதா தோத்திரம் ஏசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஏசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஏசுநாதா. தோத்திரம் செய்கிறோம் நின்னடி யாத்தீரும் நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடி யாத்தீரும் நாமத்தின் ஆதரவில். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எப்போதும் பாடி துதிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அது எந்த சூழ்நிலையிலும் சரி, துக்கத்திலேயோ நிம்மதி இல்லாமலேயோ பிரச்சனைகளுக்கு மத்தியில அவரை துதிக்கிற பிள்ளைகள் ரொம்ப ரொம்ப பாக்கியவான்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீரல்லா எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரல்லா எங்களுக்கு பரலோகில் யாருண்டு. எல்லாம் சேர்ந்து சொல்லமா. நீரல்லா எங்களுக்கு பரலோகில் யாருண்டு. சொல்லுங்க. நீரல்லா எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு. எல்லாரும் இந்த அதிகால வேளையில் அவரை பார்த்து நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. ஸ்தோத்திரம் ஏசுநாதா தோத்திரம் ஏசுநாதா உமக்கென்றும். எல்லாம் சேர்ந்து தோத்திரம் ஏசுநாதா தோத்திரம் ஏசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஏசுநாதா. தோத்திரம் செய்கிறோம்
தோத்திரம் செய்கிறோம் நின்னடியாத்தீர் நாமத்தின் ஆதரவு. கடைசியா தோத்திரம் செய்கிறோம் நின்னடியாத்தீர் நாமத்தின் தோத்திரம் செய்கிறோம் நின்னடியாத்தீர் நாமத்தின் ஆதரவு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு ஃபுல்லா ஆண்டவருக்கு நன்றி மட்டும்தான் சொல்ல போறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் 33 வருஷம், எத்தனையோ பேருக்கு கிடைக்காத வருஷம். ஹல்லேலூயா. எத்தனையோ ஊழியர்களால ஊழியக்காரங்களால 5 வருஷங்களா அவங்களால நடத்த முடியல, 10 வருஷம் கஷ்டப்படுறாங்க. ஆண்டவர் 33 வருஷம் நடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலை சேர்ந்து நம்ம பாடி சந்தோஷமா ஆண்டவர் ஆராதிக்க போறோம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி நல்லா துதிச்சு இன்னைக்கு ஃபுல்லா எவ்வளோ முடியுமோ ஆண்டவரை பரலோகத்தை அசைக்காம அந்த இடத்த விட்டு நாங்களும் நீங்களும் போகக்கூடாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும். சொல்லுங்க, அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பாடிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பாடிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பாடிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பாடிப்போம். எல்லாம் சேர்ந்து நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் ஆண்டவர் நம்மளை பத்திரமாய் காத்திருக்கிறார். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை. எல்லாம் சொல்லுங்க, அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை. முன் சென்றாரே, முன் சென்றாரே அவர் கிருபை. சொல்லுங்க, சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து ஆமென் தேவன் முன் சென்றாரே, முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை. முன் சென்றாரே, முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று இடப்படுவதில்லையே. நீயோ வெட்க. அப்படி கண்களை மூடி சொல்லுங்க, அறுவடை உண்டு, அறுவடை உண்டு, அறுவடை உண்டு. நீ கைவிடப்படுவதில்லையே. நீயோ வெட்க. வறண்ட நிலங்கள் எல்லாம் செழிப்பாய் மாறிடுவே. வறண்ட நிலங்கள் எல்லாம்
செழிப்பாய் மாறிடுமே. வாடின என் வாழ்வை வாத்திக்க. வறண்ட நிலங்கள் எல்லாம் செழிப்பாய், வறண்ட நிலங்கள் எல்லாம், இந்த பிள்ளைகள் வறண்ட வாழ்க்கை செழிப்பாக மாறட்டும் ஆண்டவரே. தோடையாடும் என் கால்கள் ஆனந்தத்தோடு ஆடும், ஆனந்தத்தோடு ஆடும் என் கால்கள் ஆனந்தத்தோடு ஆடும், ஆனந்தத்தோடு ஆடும் என் கால்கள் ஆனந்தத்தோடு ஆடும். கண்டாலும் எத்திரவல்ய காருணையன் மேல் சொரிஞ்சி சங்கு பிழிஞ்செடுத்தன் காரகள் கழுகி நன்னாள். கண்டாலும் எத்திரவல்ய காருணையன் மேல் சொரிஞ்சி சங்கு பிழிஞ்செடுத்தன் காரகள் கழுகி நன்னாள். போலிருந்தே ஆயிசீனே ராஜா கோலாகலம் கொண்டு நீரச்சி ஜீவிப்பிச்சை. ஆனந்தத்தோடு நடந்த குட்டர் பாதி நாளி விட்டு தோடி சங்கட பாசம் வச்சு ஒட்டப்பட்டு போயனாலும். நடந்த குட்டர் பாதி நாளி விட்டு தோடி சங்கட பாசம் வச்சு ஒட்டப்பட்டு போயனாலும். சங்கையிங்கள் விழாவும் முடியாடும் ராவிலே ஆனந்தமன் கண்ணின் முன்பில் விளையாடும். உயிரோடு இருக்கிறோம், உயிரோடு இருக்கிறோம். நாங்கள் சாகாமல் பிழைத்திருக்கிறோம். அப்படியே சொல்றவங்க மட்டும் அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க பாப்போம். நாங்கள் சாகாமல் பிழைத்திருக்கிறோம், நாங்கள் சாகாமல் பிழைத்திருக்கிறோம். அவர் நடத்துதல் ஆச்சரியமானதுங்க. அவர் அதிசயமானவர். அவர் ஆலோசனை கர்த்தர். அவர் நித்திய பிதா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்படி கண்களை மூடி கர்த்தர் நம்ம நடத்து வந்த பாதைகளை கொஞ்சம் அப்படி திரும்பி பார்க்க போகிறோம். என்றைக்கோ மறித்து விட வேண்டிய நம்மை தேவனாய் கர்த்தர் ஜீவன் பலன் சுவாசம் கொடுத்து வைத்திருக்கிறார். நம்மோடு பேசினவர்கள் பழகினவர்கள் இந்த கொரோனா நாட்களில் மறித்து போனார்கள், கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு சென்றார்கள். ஆனாலும் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு ஜீவன் கொடுத்து வச்சிருக்கிறார். அது அவருடைய கிருபை, அவருடைய கிருபை. அப்படி வாங்க, உள்ள வாங்க, அப்படியே உள்ள வந்துருங்க. அற்புதமே, அவர் நடத்துதலே, ஆனந்தமே, பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே, எல்லாம் நன்றியோடு படிக்க போகிறோம். அல்லேலூயா. ஒரு ஆலயத்துல ஒரே ஒரு ஆள் சத்தம் மட்டும் பலமா இருந்துதாங்க. ஒரே ஒரு ஆள் சத்தம் மட்டும் பலமா இருந்துதான். இந்த பார்ஸுக்கு ரொம்ப சந்தோஷம். புதுசா வந்த ஆளு இவன் நினைச்சிருக்கிறான், இந்த தம்பிக்கு ஏதோ நடந்துருச்சு, அற்புதம் நடந்துருச்சு, இவன் சந்தப்பா பாட்டு படிக்கிறான்னு சொன்ன பொழுது முடிஞ்ச நாள் பார்த்து பேசிடலான்னு சொல்லி முடிஞ்ச உடனே அவர் பார்த்து பேச போயிருக்கிறாரு. அவன் சொன்ன வார்த்தை, பாஸ்டர் எனக்கு 2 காலில் முடமா இருக்கிறேன். அவர் குட்டு பார்க்குறாரு, வீல் சேரில் உட்காந்துருக்கிறான். எனக்கு ஒரு கை இழுத்துக்கிட்டு இருக்கு, ஒரு கை பலவீனத்தோடு இருக்கு. பிறருக்கு எவ்வளவு நன்றி செலுத்தினேன்னு சொன்ன பொழுது சொன்னா, எனக்கு 2 கண்களை கொடுத்திருக்கிறார், அதற்காக நன்றி. எனக்கு 2 கண்களை கொடுத்திருக்கிறார், அதற்காக நன்றி. நல்ல ஹார்ட்டை கொடுத்திருக்கிறாரு. இந்த பலவீனமானவனை தேடி ஒருத்தி எனக்கு மனைவியா கொடுத்திருக்கிறார், அதற்காக நன்றின்னு சொன்னாரு. அல்லேலூயா. தேவனுடைய நாமத்திலே சொல்லுகிறேன், உங்களுக்கு கிடைத்த நல்ல ஈவுகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்த போகிறோம். ஏன் எனக்கு கர்த்தர் செய்யலன்னு சொல்ல போகல, கர்த்தர் உங்களை நடத்தி வந்த பாதைகளுக்காக, அவர் நம்மை சாகாமல் பிழைத்திருக்க பண்ணியிருக்கிறாரே, அதற்காக நன்றி செலுத்த போகிறோம். அல்லேலூயா. இயேசுவாகிய தேவன் பிரயாணப்பட்டு போய்கிட்டே இருக்கிறாரு. அங்க வீதியில் ஒருத்தன் குருடன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். எப்பயுமே எல்லாரையும் பார்த்து பிச்சை தான் கேட்டுக்கிட்டே இருப்பான். அன்னைக்கு அவன் பிச்சை கேட்கலங்க,
அவன் சத்தம், இயேசு நடந்து போறாருங்கிற சத்தத்தை காதுல கேட்கிறான். ஏயா இவ்வளவு சத்தமா இருக்கு, ஏன் இவ்வளவு சத்தமா இருக்கு? அவங்க சொன்னாங்க, மரியாளின் குமாரன் நடந்து போகிறான், யோசேப்பின் குமாரன் நடந்து போகிறான், இயேசுங்கிறவர் நடந்து போறார். அப்படியா? 3000 பேர் 4000 பேர் போய்கிட்டே இருக்கிறாங்க. இவன் எப்படி கூப்பிட்டான்னு தெரியுமா? இவன் எப்படி கூப்பிட்டுருக்கணும்? இவன் எப்படி கூப்பிட்டுருக்கணும்? நம்ம என்ன சொல்லி கூப்பிட்டுருப்போம்? அந்த ஊர் பேரை சொல்லி கூப்பிட்டுருப்போம், அந்த ஊருக்காரனே சொல்லியிருப்போம், இல்லைன்னா தாய் தகவன் பேரை சொல்லியிருப்போம். இந்த குருடனுக்கு கண்ணு தாங்க இல்லை, ஆனா தரிசனம் இருந்தது. அவன் எப்படி கூப்பிட்டான் தெரியுமா? தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு கூப்பிட்டாங்க. எனக்கு இறங்குன்னு கூப்பிட்டான். தரிசனத்தோடு நாம் கூப்பிடும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய பிரயாணம் நிறுத்தப்படுகிறது. அவர் வேகமா போய்கிட்டு இருக்கிறாரு. இந்த குருடன் ஒரு இடம் சத்தம் போட்ட உடனே பக்கத்துல இருக்கிறவன் பார்த்து, ஏன்டா சத்தம் போடுற, அமைதியா இருப்பா, ஏன்டா சத்தம் போடுற? தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் முன்னிலும் பலத்த சத்தமாய் கூப்பிட்டான். பக்கத்துல இருக்கவங்க பார்த்தா உங்களுக்கு அற்புதம் நடக்காதுங்க. என்னைக்கும் தெரிஞ்சவங்க பக்கத்துல உட்காராதீங்க. ஒரு சிலர் அப்படியே வந்து அவங்க கூட பக்கத்துல உட்காருவாங்க. அப்படியே நானும் என்னுடைய குடும்பம் உட்கார்ந்து ரொம்ப சந்தோஷம். நண்பர்களோடு உட்காராதீங்க, தனியா வந்துருங்க. தனியா உட்கார்ந்து கர்த்தரை தேடுங்க. உங்க சத்தம் எவ்வளவுக்கு எவ்வளவு உயர்கிறதோ அங்க இயேசுவாகிய தேவன் இறங்கி வருவா. தேவ சமூகத்துக்கு வந்துட்டீங்கன்னா உங்க சத்தம் அப்படியே அலறல் மாறணும். ஆமென். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து சத்தமிட்டு கூப்பிட்டு அவரை கூப்பிட போகிறோம், அவரை ஆராதிக்க போகிறோம். 33 ஆண்டுகள் அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார். அவருடைய சுத்த கிருபை, அவருடைய சுத்த கிருபை. அப்படியே கண்களை மூடி எல்லாருக்கும் தெரிந்ததை பாடல உணர்ந்தவர்களாக நம்மை நடத்திருக்கிறார், நம்முடைய குடும்பத்தை நடத்திருக்கிறார், நம்முடைய திருச்சபை நடத்தி வருகிறார், திருமண்டலத்தை நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. கிளை சபைகளை கர்த்தரை நடத்தி வருகிறார். இங்க வந்து உட்கார்ந்தோனே கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார், உணர்த்தினார் தெளிவாக. கிளை சபைகள் இந்தியாவில் மாத்திரமல்ல, வரப்போகிற நாட்களிலே மற்ற தேசங்களிலே சபை உண்டாகும். ஆமென், ஆமென். ஓகா நை ஓகா ஜரூர் ஓகா. நடக்குமா? நடக்கும். நடக்குமா? 34வது வருட ஸ்தோத்திர பண்டிகையிலே வெளி தேசத்துல வந்து உட்காருவாங்க. நடக்குமா? நடக்குமா? நடக்குங்க. அவர் நினைச்சா சனப்பொதில் அற்புதம் நடக்கும். சிறைச்சாலையில் ஒருத்தர் இருந்தவன் தான். ராஜ அரண்மனை ஒரு ஆர்டர் வருது, அவனுடைய வஸ்திரம் மாறுகிறது, தாடி வச்சுக்கிட்டு இருந்தான். அவங்க சொல்ல, எப்பா முகச்சவரத்தை எடுத்துரு. வஸ்திரத்தை மாற்றாங்க. ராஜாவுக்கு முன்னாடி ஒரே நாள்ல கொண்டு நிறுத்தப்படுகிறான். ஒரு நாள் போதும், ஒரு நாள் போதும், ஒரே ஒரு வார்த்தை போதும். உங்களுடைய சூழ்நிலைகளை தேவனாய கர்த்தர் தலைகீழாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. அப்படியே கூப்பிட போகிறோம். ஓ, தேவ சமூகத்திலிருந்து எல்லாரும் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வெளியிருந்து கேட்டுக்கிட்டு இருக்கலாம். தொலைக்காட்சியில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடும் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. வேற சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். தேவ சமூகத்திலே பயபக்தியோடு, ஆண்டவரே என்னை ஒரு விசை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை ஒரு விசை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாதபடி செய்கிற ஆராதனை வீண். தேவனாய கர்த்தர் நம்முடைய எதிர்பார்க்கிற ஒரே ஒரு இருதயம், பரிசுத்தமுள்ள இருதயம். அப்படியே தேவ சமூகத்தில் 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே சொல்லுங்க. இந்த நாள் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனையாய் மாறட்டும். நாள்ல 27, 28, 29 3 நாட்களும் ஊழியங்களுக்கு தேதி கொடுத்திருந்தேன். ஆனாலும் உங்களுடைய போதகர் அழைக்கும் பொழுது ஆவியானவர் தெளிவாக சொன்னார், செல் செல், அடுத்த 2 நாள் உபாச கூட்டத்தில் நீ பேசுனா போதும். நான் திருச்சபையை நேசிக்கிறேன், திருமண்டலத்தை நேசிக்கிறேன், போதகரை நேசிக்கிறேன், குடும்பத்தை நேசிக்கிறேன். இவர்கள் மூலமாய் நான் பலத்த காரியங்களை செய்ய போகிறேன், செல் என்று சொன்னார். ஒரு திட்டத்தோடு வந்திருக்கிறோம். தேவனாய கர்த்தர்களை கொண்டு வந்திருக்க ஒரு முகாந்தரம் உண்டு.
உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருப்போம். கம்பலகத நமஸ்தே. 2 முறை வியாபாரம் செஞ்சு நஷ்டப்பட்ட ஒரு குடும்பம் இங்க இருக்கிறீங்க. 2 முறை வியாபாரம் பண்ணி 2 வியாபாரம் பண்ணி நஷ்டத்தின் மேல நஷ்டம். வியாபாரம் பண்ணீங்க, அதுல நஷ்டமாச்சு. 2வது ஒரு வியாபாரத்தை பண்ணீங்க, இதனாலும் பிழைச்சலான்னு பாத்தீங்க, அதுலயும் நஷ்டம். பரிசுத்த தேவனாய கர்த்தர் சொல்கிறார், ரெகோபத்தை கொடுக்க போகிறார். நான் தெளிவாக சொல்லுகிறேன், தீர்க்கரசனமாக சொல்லுகிறேன். நேற்றைய தினத்திலிருந்து அந்த குடும்பத்தை நான் பார்க்கணும் விரும்பினேன். தேவனாய் கர்த்தர் ஜெபம் பண்ணிடா, நாளைக்கு அவங்க வர்றாங்க, அவங்களுடைய பொருளாதாரத்தை நான் மாற்ற போகிறேன். நஷ்டத்தோடு மறைஞ்சிருக்கிறீங்க, ஆவியானவர் சொல்லுகிறார், ரெகோபத்தை கொடுக்கிறார். ரெகோபத்தை ஒருவர் அடைக்க முடியாது. ஊற்று கண்கள் திறக்க போகிறது. நான் கர்த்தருடைய ஊழியக்காரன் என்பதையும் இதை கர்த்தருடைய சமூகத்திலே பெற்று சொல்லுகிறேன் என்பதற்கு கர்த்தர் சாட்சியா இருக்கிறார். Thank you, Jesus. My Lord is wonderful. My Lord is wonderful. My Lord is glorious. My Lord is glorious. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. நஷ்டத்தின் மேல் நஷ்டம். ஐயோ, நான் இருக்க முடியாது. சொன்ன வாக்குத்தத்தங்கள் ஏராளம் தான், ஆனால் நடக்கல பிரதர். 2 முறையும் நஷ்டமாகிவிட்டது. என்னுடைய வாழ்க்கையில் இனி லாபம் கிடைக்குமா, இனி என்ன செய்ய போற என்று சொல்லி கேள்விக்குறியோடு வந்திருக்கிற அருமையான குடும்பத்தாரே, பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக சொல்லுகிறார். இன்று சொல்லுகிறார், மணிவேளை குறித்து வைத்துக் கொள்ளலாம். பொய் சொல்லுகிற தெய்வன் அல்ல. ஆவியானவர் ஒரு தரம் சொன்னார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை கர்த்தருடையது என்பதை தேவ சமூகத்தில் அப்படியே நம்மை அர்ப்பணித்து, அப்படிப்பட்ட குடும்பத்தார் இருக்கிறீங்க. கூட்ட முடிவில் வந்து என்ன பார்க்கும்படி விரும்புகிறேன். உங்களை தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். எதற்காக உங்களை ஆசீர்வதிக்க போகிறார்? அவருடைய ராஜ்ய கட்டுமான பணிக்காக. எதற்காக தேவனாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார்? நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக அவர் என்னை ஆசீர்வதிக்கிறார். என்னை எதற்காக ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் என்றால், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக நான் இருக்க வேண்டும் என்பதற்காக. எதற்காக? எனக்கு ஒரு பைக் இருக்கும்போது இன்னொரு பைக் கொடுத்திருக்கிறார் என்றால், ஒரு ஊழியக்காரனை சும்மா கூட்டு போனோம். ஆமென். எதற்காக ஒரு வாகனத்துக்கு மேல் இன்னொரு வாகனத்தை கொடுத்திருக்கிறார் என்றால், இன்னொரு வாகனத்தை ஒரு ஊழியக்காரனை கொடுக்கணும். ஆமென். எதற்காக ஒரு வீட்டுல எக்ஸ்ட்ரா ஒரு அறையை கொடுத்திருக்காருன்னா, ஊழியக்காரன் வந்து அங்க தங்கணும். ஊழியக்காரன் வந்து லாட்ஜில தங்க கூடாது. ஆமென். எதற்காக? உங்களுடைய வீடு ஜெப வீடாய் மாற்றும்படியாக. தேவனாய கர்த்தர் வரப்போகிற ஆண்டில் பலத்த காரியங்களை செய்ய போகிறார். அப்படி உணர்ந்தவர்களாக, அற்புதமே, அவர் நடத்துதலே, ஆனந்தமே, பரமானந்தமே, எல்லாருக்கும் தெரிந்த இந்த பாடலை கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்படி பாடி கர்த்தரை கீர்த்தனம் பண்ண போகிறோம். அற்புதமே, அவர் நடத்துதலே, ஆனந்தமே, பரமானந்தமே, நன்றியாளுமே, மிக பொங்கிடுது நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாளுமே, மிக பொங்கிடுது நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீங்களால் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே, அவர் நடத்துதலே, நடத்தினவர் நடத்துவார், நடத்தினவர் நடத்துவார். நன்றியோடு துதிங்க, நன்றியோடு துதி, துதி, நன்றி என்று சொல்லுங்கள், நன்றி என்று சொல்லுங்கள். மேகம் மூடுவது
பெறுவதாக. Oh, let the mighty presence of Lord. அப்பா உமக்கு நன்றி. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே செவிப்போம். We will serve the living God. We will serve the living God. இந்த இடத்துல ஒரு சிலர் கணவனா வந்திருக்கிறீங்க, ஒரு சிலர் மனைவியா வந்திருக்கிறீங்க, தனிமையா வந்திருக்கிறீங்க. உங்க குடும்பத்தார் வரல, பிள்ளைங்க வரல. பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக சொல்லுகிறார், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரே செவிப்போம். வரும்பொழுது கூட கூப்பிட்டீங்க, இல்ல வரலன்னு சொல்லிட்டாங்க. துக்கத்தோடு உட்கார்ந்துருக்க அன்பு சகோதரியே, அன்பு சகோதரனே, அன்பு தகப்பனாரே, அன்பு தாயாரே, மீட்டிங் வரலன்னு சொல்லிட்டா துக்கத்தோடு இருக்கிறீங்கல்ல, தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். We will serve the living God. அப்படிப்பட்டவங்க மட்டும் தங்க வலது கரத்தை உயர்த்தி, நாங்க குடும்பமா வரணும்னு நினைச்சோம் பிரதர், வரல. மனைவி மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, கணவன் மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, பிள்ளைங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, தகப்பனார் மாட்டேன்ட்டாங்க, தாயார் மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பாரத்தோடு இருக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆவியானவர் சொல்லும் பொழுது கீழ்ப்படியும் பொழுது அந்த அற்புதம் நடக்கிறது. நீங்க கீழ்ப்படிஞ்சு அந்த அற்புதம் நடக்கும். இந்த 31வது ஸ்தோத்திர ஆராதனை பண்ணும் பொழுது அவர்கள் வருவார்கள். அந்நிய கண்கள் எல்லாம் உங்களுடைய சொந்த கண்கள் காணும். எங்கள் மீட்பர் உயிரோடு தான் இருக்கிறார். எங்கள் மீட்பர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவரால் முடியும். ஓ சப் குछ कर सकता है. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் திருச்சபையாக ஜெபிக்கிறோம். சங்கிலிகள் தெரிப்பதாக, சங்கிலிகள் தெரிப்பதாக. இன்னும் சத்தமா கூப்பிடுங்க, சத்தமா கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. நீங்களும் கர்த்தர் பேசுங்க. தாவீதின் குமாரனேன்னு கூப்பிட்டார், அதே போல கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. கர்த்தர் அற்புதம் செய்யும்படி இறங்கி வந்திருக்கிறார், இறங்கி வந்து விட்டார். என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது, வந்தது. அம்பரபரபா வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையா என்னை நீரைத்து ஐயா அற்புதம் செஞ்சிருங்க. வாரும் தூய ஆவியே, we love you Lord. பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். My Lord Jesus, I love you. வல்லமையால் என்னை நீரைத்து, I love your presence. நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே. ரெண்டு கரங்களை உயர்த்தி, வெளியே இருக்கிறவங்க கரங்களை உயர்த்தி, எல்லாருடைய கரங்களை உயர்த்தப்படட்டும். We welcome Holy Spirit. வல்லமையோடும் அதிகாரத்தோடு இறங்கி வருகிறார் உயிர்த்தெழுந்த நாதர். இப்பொழுது குடும்பமாய் வந்து ஆராதிப்பார்களாக. தடைகள் விலகுவதாக, சங்கிலிகள் தெரிப்பதாக. Jesus, my Lord, my Savior. வல்லமையா சந்தலா கெம்பலகதனமா ஆளுகை செய்யோ. வாரும் தூய ஆவியே. We love your presence, Lord. சன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையா என்னை நீரைத்து,
தேவனாய் கர்த்தர் தெளிவாக சொல்லுகிறார், குடிக்கு அடிமையா இருக்கிற உடைய கணவரை, குடிக்கு அடிமையா இருக்கிற உங்கள் தகப்பனை, உங்கள் பிள்ளையை விடுவிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். ஆலயத்திற்கு வரும் பொழுதெல்லாம் துக்கத்தோடு வந்திருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு முறை ஆலயத்திற்கு வரும் பொழுதும் துக்கத்தோடு தான் வந்தார். ஆனால் ஒரு நாள் வந்தது. 1 சாமுவேல் 1:11 சொல்லுகிறது, அன்னாலே பொருத்தனை பண்ணிப்பார், பொருத்தனை பண்ணிப்பார், உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். உன்னை மலடி என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, உன்னை குடிகாரனுடைய மனைவி என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, உன்னை உன் பிள்ளை குடிக்கிற என்று சொல்லி உன்னை நோகடிக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி மனம் முறிந்து போய் இருக்கிறவர்கள் இந்த இடத்துல இருக்கிறீங்க. பரிசுத்த தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு அவர் அற்புதம் செய்ய போகிறார், அற்புதம் செய்ய போகிறார். The Lord is going to perform miracles. கர்த்தர் தமது ஜனத்தின் சிறையிருப்பை திருப்ப போகிறார். ஓ, thank you Lord. உன்னுடைய கண்ணீரை கர்த்தர் காண்கிறார். அம்மா, இரவு நேரத்தில் கண்ணீர் வடித்துக் கொண்டே இருக்கிறாய் அல்லவா, அப்படிப்பட்டவர்கள் மட்டும் அப்படியே வலது கரத்தை உயர்த்தி என்னுடைய குடும்பத்திற்கு கேசப்பார்வன் அற்புதம் செய்யணும்னு சொல்றவங்க மட்டும், யாரையும் பார்க்க வேண்டாங்க, உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும், நீங்க கையை தூக்குங்க. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆகும். ஒரே இரவு போதும், ஒரு வார்த்தை போதும், அற்புதம் நடக்கும். தேவனுடைய ஆவியான சங்கிலியை உடைத்து போட்டு கொண்டிருக்கிறார், தெரிவிக்கிறது. யார் பக்கத்தில் இருக்காங்க வெக்கப்படுவாங்கன்னு நினைக்க வேண்டாம். என்ன குறித்து என்ன நினைப்பான்? உங்க வாழ்க்கையில நிந்தனையை கர்த்தருடைய ஆவியான புரட்டும்படி இறங்கி வந்திருக்கிறார். ஒரு கில்கால் உண்டாக போகிறது. கர்த்தர் தமது ஜனத்தின் நிந்தையை புரட்ட போகிறார். ஒரு கில்கால் உண்டாக போகிறது. என்னுடைய குடும்பத்தில் அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் மட்டும் அப்படியே வலது கரத்தை உயர்த்தி, என்னுடைய பிள்ளை குடிக்கிறான் பிரதர், என்னுடைய கணவர் குடிக்கிறான், தகப்பன் குடிக்கிறாங்க, அற்புதம் நடக்காதா? Let the mighty angels of God. இப்பொழுது தேவ தூதர்கள் வர இறங்கி வந்து பணிவிடை செய்வார்களாம். எஸ் எஸ், இந்த கல்லை யார் புரட்டுவார் என்று கலங்கி போயிருந்தார்கள். பரத்திலிருந்து தூதன் இறங்கி வந்தார். பரத்திலிருந்து தூதன் இறங்கி வந்தார். கல் புரட்டப்பட்டது. ரோம அதிகாரம் உடைக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் நடந்த காரியம் இதுதான். தேவதூதன் இறங்கி வரும் பொழுது அரசாங்க சட்டங்கள் மாறும். சட்டங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஏழை ஜனங்களுடைய பணத்தை வைத்து அரசாங்கம் நடத்துகிறவர்கள் மனம் திரும்புவார்களா? ஆண்டவரே இறங்கும் சுவாமி, எங்கள் அரசியல் தலைவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவர். குடியை தடை பண்ணட்டும் சுவாமி. கர்த்தர் கிரியை செய்கிறார். சபையார் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கிரியை செய்கிறார். நாம் ஜெபிக்கும் பொழுது தேவனாய் கர்த்தர் அந்த நிந்தையை பூமியில் இராதபடிக்கு நீக்கி போடுகிறார். தமிழ்நாட்டில இருந்தே கொண்டு போய் வெளியே விட்டுறாரு. கர்த்தர் தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு நீக்கி போடுகிறார். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். We adore you Lord. வல்லமையால் என்னை நீரைத்து அற்புதம் நடந்திரட்டும். ஆளுகை கண்ணீரோடு கேட்டுட்டே இருங்க. உங்க சகோதரனுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார். வாரும் தூய ஆவியே. Yes, we longing for that. பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நீரைத்து
Lord. Adonai, Elohim, Adonai. வாரும் தூய We lift your name. பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். We honor your presence, Lord. வல்லமை எல்லாவித மனுஷிக வல்லமைகளும் பிசாசு தந்திரங்கள் விலகுவதாக கர்த்தர் அண்டர்டேக் பண்ணுகிறார். எல்லா புத்திக்கு மேலான ஒரு தேவ சமாதானம் உண்டாவதாக. வாரும் தூய ஆவியே. We honor you, Lord. பிரசன்னத்தை We honor you, Lord. வல்லமையாய் என்னை நிறைத்து ஆளுகை செய்யும். எங்கள் குடும்பங்களை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களை ஆளுகை செய்யுங்க. எங்கள் குடும்பங்களை ஆளுகை செய்யுங்க. Thank you, Lord. Hallelujah. For your sweet move of the Lord. I adore and acknowledge you, Master. எங்களை விட்டு போயிடாதீங்க. ஒவ்வொருவரையும் கரங்களையும் பிடிச்சுக்கோங்க. ஒவ்வொருடைய கரங்களை நீங்க பிடிச்சுக்கோங்க அப்பா. என் குடும்பத்தை விட்டு போயிடாதீங்க. விசுவாசத்தோடு யார் யார் கரங்களை உயர்த்தினார்களோ இன்றைக்கு அந்த வீடுகளில் வெளிச்சம் உண்டாகட்டும். வெளிச்சம் உண்டாகட்டும். குடி என்கிற இருள் விலகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விலகு என்று கட்டளை கொடுக்கிறோம். எந்த எல்லைகளுக்குள்ளும் செல்ல முடியாது. எல்லா எல்லைகளின் ரத்தத்தினால் அடையாளம் எடுக்கிறோம். எல்லா எல்லைகளின் ரத்தத்தினால் அடையாளம் எடுக்கிறோம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிச்சிருங்க டாடி. ஆளுகை 33வது ஸ்தோத்திர பண்டிகைக்கு சென்றேன். கர்த்தரனை ஆசீர்வதித்தார் சொல்லட்டும். தூய ஆசீர்வதிக்கிற தெய்வம் ஆசீர்வதிச்சிருங்க. வல்ல வல்லமையால் என்னை நீரைத்து ஆளுகை செய்யும். நல்லா ஜெபம் பண்றேன். அண்ணா எனக்கு கடன் இருக்கு. என்னுடைய வாழ்க்கையில் கடன், ஐயோ என்னுடைய பணம் எல்லாம் வட்டிக்கு சென்று கொண்டிருக்கிறது. நின்று நீக்கி போடுவாரா? என்னுடைய கடன் பாரத்திலிருந்து இயேசுவாகிய தேவன் விடுவிப்பாரா? வருகிற பணம் எல்லாம் வட்டிக்கு சென்று விடுகிறது. என்ன செய்வென்று கலக்கத்தோடு இந்த 33வது ஸ்தோத்திர பண்டிகைக்கு வந்திருக்கிற உங்களுடைய விண்ணப்பத்தை, உங்களுடைய அங்கலாய்ப்பை பரிசுத்தாவின் கேட்கிறார். அவர் தமது ஆலயத்தில் அவர் இருக்கிறார். அவர் கேட்கிறார். அவர் பதில் கொடுக்க போகிறார். அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர். அவர் அற்புதங்கள் அதிசயங்கள் செய்ய வேண்டும் என்றார். நாம் விசுவாசித்தால் மாத்திரம் போதும். நாம் விசுவாசித்தால் போதும். விசுவாசத்தோடு உட்கார வைத்தால் போதும். ஜனங்களை உட்கார வைத்தால் போதும். ஜனங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது அவருடைய வேலை. நாம் விசுவாசத்தோடு அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தால் போதும். அவர் அற்புதம் செய்வார். அவருடைய நாமம் அற்புதம். அவர் அதிசயங்களை செய்கிறவர். பரிசுத்த ஆவியானோடு இணைந்து நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஏதோ ஆலயத்திற்கு வந்தோம், பாஸ்டர் கூப்பிட்டாங்க, அவங்க கூப்பிட்டாங்கன்னு வந்திருக்கலாம். ஆனால் ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையை திருப்பு முனையாக இந்த நாள் மாறப்போகிறது. ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்து அனுப்புகிறார். சிறிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெரிய நபராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஊழியம் செய்தாலும் சரி, பகுதி நேரமாக ஊழியம் செய்தாலும் சரி, ஜெபக்குழு தலைவர்களாக தலைவிகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இயேசுவாகிய தேவன் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். எல்லாருடைய தலையிலும் அவருடைய கரம் வைக்கப்பட போகிறது. எல்லார் மேலும் அவருடைய கரம் வைக்கப்பட போகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய கரம், காயப்படுத்தப்பட்ட கரம் இப்பொழுது ஒவ்வொரு மேல் வைக்கப்படுவதாக. Let us feel the touch of the Lord. Move, Holy Spirit.
ஆவியானவரே, உம்முடைய சுதந்திரம் ஆண்டவரே, உம்முடைய சுதந்திரம், உம்முடைய பிள்ளைகள் கடன்கிற பாரம் நீங்குவதாக, கடன் பாரம் நீங்குவதாக, அற்புதம் நடப்பதாக, பட்ட அவமானங்கள் போதும் ஆண்டவரே. தேவனுடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. சங்கீதம் 90:15 சொல்லுகிறது, உன்னை நான் சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் வேதனை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் திருப்தியாக்க போகிறார். அற்புதங்களை செய்ய போகிறார், அற்புதங்களை செய்கிறார். காற்றையும் காண மாட்டாய், மழையும் பார்க்க மாட்டாய், பள்ளத்தாக்கள் தண்ணீர் தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. துதி உமக்கே பாத்திரர் அவர். அவர் துதிக்கப்படத்தக்கவர். அவர் இஸ்ரவேலின் துதிகளில் பிரியப்படத்தக்கவர். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை மனதார வாழ்த்துகிறேன். கடன் பாரம் நீங்கட்டும் ஐயா. அப்படிப்பட்ட பாரத்தோடு இருக்கிறவங்க அப்படி வலது கரத்தை உயர்த்தி, எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் ஐயா. தெளிவாக தேவனுடைய கர்த்தர் வார்த்தை கொடுத்தார். சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்கள், துன்பத்தை கண்ட வருஷங்கள், நாட்களாக இருக்கலாம், வருடங்களாக இருக்கலாம். இந்த அடிமைத்தனம் நுகத்தை பரிசுத்த ஆவியானவர் முறித்து போட போகிறார். அவங்க தூக்கி இருக்காங்களா, இவங்க தூக்கி இருக்காங்க பார்க்காத, உன் வாழ்க்கையை பாரு, உன் வாழ்க்கையை பாரு, உங்க வாழ்க்கையை பாருங்க. கண்களை மூடணும், பரிசுத்த உள்ளத்தோடு கர்த்தரை தேடணும். கர்த்தர் உலாவுகிற இடம், கர்த்தர் உலாவுகிற இடம் உங்களை விட்டு கடந்து போயிடக்கூடாது. அவர் சமீபமா இருக்கையிலே அவரை தேடுங்கள், அவரை தேடுங்கள். அருகில் வந்து நிற்கிறார். Thank you daddy. Oh, thank you Lord. எங்கள் பிள்ளைகள் நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய நாங்கள் உம்மை போக விடுவதில்லை. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கடன்கிற நுகத்திலிருந்து விடுதலை உண்டாவாது. ஆரத்திலிருந்து ஜெயம் வரும். பாரன் என்னை காக்க வல்லோ. ஆரத்திலிருந்து ஜெயம் வரும். பாரன் என்னை காக்க வல்லோ. காக்கும் வல்லதே. எல்லாரும் இணைந்து ஆவியோடு கருத்தோடும் பாடுவோம்.
உண்டனக்கு உண்டனக்கு காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே. ஐயம் நிறைந்ததோ காலத்தில் ஆவி குறைவாழ்ந்தார் மீட்பருதி விடுதலை உண்டாவதாக. கடன் பாரம் நீங்கட்டும். என் பயம் யாவும் நீங்கிற்று. இயேசு கை தூக்கினார். முற்றும் என் உள்ளம் என்று என்னை காக்க வல்லோ. முற்றும் என் பயத்திலிருந்து விடுதலை என்னை மீட்பர் உண்டனக்கு உண்டனக்கு உண்டனக்கு. இயேசுவை நம்புவேன். காத்திடுவார் என்றுமே. பாரத்திலிருந்து ஜெயம் வரும். சொல்லுங்க பாப்போம். பாரத்திலிருந்து ஜெயம் வரையா? சொந்த கரண்டிலிருந்து வராது, சொக்கு கரண்டிலிருந்து வராது. என்னை ஒத்தாசை வரும் வருவதோ பரனென்னை காக்க. பாரத்திலிருந்து ஜெயம் வரும். பாரத்திலிருந்து ஜெயம் வரும். Yes my Lord. பரனென்னை காக்க வல்லோ. My Lord, my Savior. பாரத்திலிருந்து ஜெயம் வரும். ஒரு விஷயம் இறங்கி என்னை காக்க வல்லமே அறியாதபடி கடன் வாங்கி நாங்கள் மன்னிச்சிருங்க. அற்புதம் நடந்திருக்கும். அற்புதம் அதிசயம் நடக்கட்டும். உண்டனக்கு my Lord வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆன உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இடைப்பட்ட தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். எல்லா கனமையுமே கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். அப்ரோஜனமானவர்கள் என் மத்தியிலே கடந்து வந்து இருக்கிறீர், அதற்காக நன்றி. தொடர்ந்து உமக்கு பயந்து ஒவ்வொருவரும் ஜீவிக்க கிருபை தாரும். கிருபையின் மேல் கிருபை பெருகட்டும். வார்த்தைகள் ஊடாக எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. தேவனுடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு ராஜாவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நன்றாக கரங்களை தட்டி விசுவாசத்தோடு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்டுக்கொண்டீர்களோ அவைகளெல்லாம் பெற்றுக் கொண்டோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும். ஆமென், ஆமென். நன்றாக இன்னும் உள்ளத்தின் ஆழத்தை வெளியிருக்கிறவங்க இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா, எங்கள் மீட்பர் உயிரோடு தான் இருக்கிறார்.
எங்கள் மீட்பர் இன்று ஜீவிக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறபடியால் நாங்கள் உயிரோடு இருப்போம். ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். உட்காரலாம். தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறோம். தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறார். ஆமென். அவர் ஒருவரே துதிக்கு எல்லாவற்றுக்கும் அவர் ஒருவரே பாத்திரராய் இருக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் பரிசுத்த தேவனாய கர்த்தர் நம்மோடு தெளிவாக தீர்க்கரசனமாக பேசும்படி விரும்புகிறார். ஆமென். நான் ஒரு காரியத்தை எப்பொழுதும் சொல்றது உண்டு, இடையில எந்திரிச்சு போகக்கூடாது. போகணும்னு நினைச்சா இப்பவே போயிடலாம். ஆமென். இப்பவே நீங்க போனா போயிடலாம். ஒரு பஸ்ஸில் இருக்கிறோம், தூத்துக்குடியிலிருந்து சென்னைக்கு போகிறோம், இடையில இறங்குறோமா? இறங்க மாட்டோம், உட்காந்தே தான் இருப்போம். ஃப்ளைட்டில் போகிறோம், டயர்டாக இருக்குது, என்னை இறக்கி விடுன்னு சொன்னால் இறக்கி விடுவாங்களா? இறக்கி விட மாட்டாங்க. என்ன வந்தாலும் சரி உள்ளேயே உட்காந்துக்கிட்டே இருப்போம்ல. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்த பிறகு நாங்கள் டைம் பார்த்து போனோம்னா அவரும் எங்களுக்கு டைம் பார்த்துருவாரு. ஆமென். நல்லா புரிஞ்சுங்க. டைம் அந்த கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்துட்டான்னா இந்த வாட்சே இருக்கக்கூடாது, கடிகாரமே இருக்கக்கூடாது. இருக்கணுமா? சொல்லுங்க பிரதர், இருக்கணுமா? ஒரு சில பாரம்பரிய சபைக்கு போகும்பொழுது அப்படியே கையை காட்டுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா டைம் ஆயிடுச்சா, கையை நிறுத்திடுவாரு. ஆமென். கர்த்தருக்கு முன்னாடி கை கட்டாத. நீங்க கூடாரத்தில் முறுமுறுத்தாலும் கர்த்தர் கேட்கிறாரு, வெளியே தெரியாம மனசுக்குள்ள முறுமுறுத்தாலும் கர்த்தர் கேட்கிறார். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நினைவுகளையும் செய்களையும் நியாயம் தீர்க்க போகிறார். பிரசங்கி 3:17 ரொம்ப அற்புதமான வார்த்தை. நம்முடைய நினைவுகளையும் எதன் நியாயம் தீர்க்க போகிறார்? வாசிக்கல, மைக்கில் இப்படி வாசிங்களேன். தேவனாய் கர்த்தர் நம்மோடு தான் பேசுகிறார். ஆமென், ஆமென். இந்த கூட்ட முடிவில் வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஆவியானவர் ஜெபிக்க சொன்னார். நான் சொன்னேன், ஆண்டவரே இந்த கூட்டம் முடிஞ்சோன்னே ஜெபம் பண்ணுறேன்னு இருக்கிறேன். எப்படிப்பட்ட வியாதியோடு இந்த இடத்துல இருந்தாலும் சரி, இன்றைக்கு அற்புதம் நடக்கும். நீங்கள் வியாதியோடு வந்திருப்பீங்கன்னா அந்த வியாதியோடு திரும்ப போக மாட்டீங்க. ஆமென். இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவரால் எல்லாம் செய்ய முடியும், அவரால் செய்ய முடியும். ஆமென், அவரால் முடியும். தேவனாய கர்த்தர் திட்டம் பண்ணிட்டாருன்னா வயசான பாட்டிக்கும் குழந்தை கொடுக்க முடியுங்க. வயசான பாட்டி, சாரால் பாட்டி, அவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கொடுக்க முடியும். தேவன் திட்டம் பண்ணினார்னா புருஷனை அறியாத கன்னிப்பெண், அவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கொடுக்க முடியும். நம்முடைய பலத்தினால் குழந்தை கிடைக்காதுங்க. கிடைக்குமா? இல்லைங்க. பாரத்திலிருந்து ஜெயம்பரும் பாரன் என்னை காக்க வல்லோ. பாரத்திலிருந்து ஜெயம்பரும் பாரன் என்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு. காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. குழந்தை பாக்கியத்து கர்த்தரால் கொடுக்கப்பட போகிறது. ஆமென். ஒருவேளை நீங்கள் இங்கே இடத்துல உட்கார்ந்துருக்கலாம், உங்கள் பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்கன்னா, இந்த 33வது சோத்திர பண்டிகை கூட்டத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் அடுத்த முறை வரும்பொழுது அதிசயங்களை பார்ப்பீங்க. உங்கள் பிள்ளைக்கு இப்பயே பேர் வச்சாலும் அதிசயம் பேர் வச்சிடலாங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. ஆமென், ஆமென். ஆண் பிள்ளை உற்பத்தி ஆயிட்டு என்று சொல்லப்பட்ட ராத்திரி எல்லாமே என் தேவனாய் கர்த்தர் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஆல் ஆர் ரெக்கார்டட். நம்ம பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணுற எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. நம்முடைய தேவன் சாதாரணமான தேவன் அல்லங்க, அசாதாரணமான தேவன். ஆமென். நம்ம ஜஸ்ட் பிலீவ் பண்ண போதும், ஜஸ்ட் பிலீவ் பண்ண போதும். கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வாருங்க. அவரால் செய்ய முடியும்.
சின்ன சின்ன காரியத்தில் விசுவாசிக்கணும்னா பெரிய காரியத்தை எப்படிங்க விசுவாசிக்க போறோம்? ஆகவே விசுவாசிப்போம். விசேஷமாக இந்த நாளில் வந்திருக்கிற உங்களை தேவனாய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த எங்களை அழைத்த அருமையான நம்முடைய பாஸ்டர் நஸ்ரேன் அவர் குடும்பத்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அதே அன்போடு 23 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தேன். அதே அன்போடு அதே உள்ளத்தோடு ஒரு சகோதர உள்ளத்தோடு எங்களை ஏற்றுக்கொண்டதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொன்னார் 27, 28, 29 நான் டேட் கொடுத்தேன்னு சொன்னேன். இல்லை நீங்கள் வரணும். டேட் கொடுத்தாரு போயிடுவார் பார்த்தா அவர் என்னடா உரிமையாக மனைவிட்ட சொன்னேன், ஏம்மா நான் டேட் கொடுத்தேன்னு சொல்கிறேன். அவர் இல்லை வரணுங்கிறாரு, வேற வழியே தெரியல. ஆமென் ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாவீது சொன்னது போல நாங்கள் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. உங்கள் வாழ்க்கை ஹிஸ்டரியை தேவனாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். சங்கீதம் 90:15 வார்த்தை வரும்பொழுது எழுதி வச்சுக்கோங்க. சோம்பேறி தான் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லை. கர்த்தருடைய வார்த்தை வந்துருச்சுன்னா டக்குன்னு எழுதி வச்சுக்கிடணும். அதில் தேதியை போட்டணும், பேரை போட்டணும். உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லார் பேரையும் போடுங்க. ஆமென். ஏன் அதை சொல்ற? வாக்குத்தத்தமானது உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் தூரத்திலே வரவழைக்கப்பட்டவர்களுக்காகவும் தேவனாய் கர்த்தர் வாக்குத்தத்தை கொடுக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் வார்த்தைகள் வரும் பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே இது எனக்குரிய வார்த்தை. ஆமென். அந்த பிரசங்கி 3:17 முன்பாக இந்த வசனத்தை வாசிட்டு போலாம்னு நினைக்கிறேன். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம்க்கு நேராக வருவீர் என்றால் வாசிக்கலாம். 2வது அதிகாரம் 39வது வசனத்தை வாசி கேட்கலாம். வாக்குத்தத்தம்ங்கிறது நீங்க நினைக்கலாம், எல்லாம் தயவு செய்து பைபிள் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ணன் பைபிள் கொண்டு வரலையா? பைபிளோட வரணும். ஆமென். எங்களுக்கு 34 இடங்களில் கிராம சபைகள் இருக்கிறது. விருதுநகர் மாவட்டத்தில் 34 இடங்கள் இருக்குது. படிக்க திறனாலும் சரி பைபிளோட வாங்க என்போ. ஆமென். படிக்க திறனாலும் பிரச்சனை கிடையாது, பைபிளோட இருக்கணும். ஆமென். பைபிளை என்றைக்குமே பெரிய பைபிளாக வாங்கி ஹார்ட் காப்பியில் படிக்கணும், மொபைலில் படிக்கக்கூடாது. ஆமென். மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். பைபிளில் வாசிக்கணும், மொபைலில் வாசிக்கக்கூடாது. தம்பிமார் புரியுதா? வாலிப தம்பிமார் புரியுதா? ஆட்டம் போடுற கோயிலில் போய் சேர்ந்துடக்கூடாது. ஆமென். ஆவியானவர் இருக்கிற இடத்துல இருக்கணும். ஆமென். நல்லா உங்களுக்கு நல்ல ஒரு தம்பிமார்களை கொடுத்துருக்குறாங்க, ஊழியர்களை கொடுத்துருக்கிறார். அதற்காக நன்றி. தேங்க்யூ தம்பி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் ஆமென் ஆமென். இன்னைக்கு வாலிப பையங்களை பார்த்தாவே பயமா இருக்கு. லைட்டை போடுறான், இல்லாட்ட புகையை போட்டு விட்டுறான், ஆடுறான், பாடுறான், எல்லாம் இருக்கு. ஏசப்பா மட்டும் இல்லை. ஏசப்பா இல்லை. எல்லாம் செய்யலாங்க, ஏசப்பா வேணும். ஆமென். ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு வெளியே வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இந்த கூட்டத்தில் இருக்கிறாருங்க என்ன நிச்சயம் தெரியுமா? உங்கள் பாவத்தை குறித்து ஒருத்தவங்க பேசிட்டாங்கன்னா அங்கே பரிசுத்தாவின் இருக்கிறாருன்னு அர்த்தம். ஆமென். நீதியை குறித்து ஒரு கூட்டத்தில் பேசுகிறாங்க, பரிசுத்தாவின் இருக்கிறாருன்னு அர்த்தம். நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறாருன்னா அந்த கூட்டத்தில் பரிசுத்தாவின் வந்து பேசுகிறாருன்னு அர்த்தம். இந்த மூணையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு செய்தி முடிஞ்ச உடனே அவங்க பாவத்தை குறித்து பேசுகிறாங்களா, நீதியை குறித்து பேசுகிறாங்களா, கர்த்தருடைய நீதியை சொல்கிறாங்களா, வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறாங்கன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படின்னா நீங்கள் பரிசுத்தாவின் கூட்டத்தில் போயிருக்கிறீங்க. தேவனுக்கு மகிமையுண்டாக. இப்படிப்பட்ட உணர்வுள்ள திருச்சபைகள் எழும்புவதாக. ஆமென் ஆமென். இந்த ஆராதனை முடிவில் நம்ம ஊழியத்திற்கு கம்ஃபர்ட், ஜீசஸ் கம்ஃபர்ட்ஸ், கம்ஃபர்டிங் ஜீசஸ், இந்த வார்த்தையை கடைசி ஏசப்பா வந்து இறங்கி, அதாவது ஐ கேன் சென்ஸ் த பிரசன்ஸ் ஆஃப் காட், பிரசன்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், தட்ஸ் ரைட் வேர்ட். அப்படி அநேகரை சொல்ல முடியாது, ஏன்னா ஸ்டேஜாக இருக்கிறனால. ஏசப்பா இறங்கி வந்து அப்படியே அப்படி அணைத்ததை பார்த்தேன் ஒவ்வொருவராக. அதுக்கு அப்புறம் தான் ஆவியானவர் சொன்னடே இந்த ஊழியத்துக்கு பேர் அதான்டா. ஆமென். இன்றிலிருந்து நீங்கள் பார்ப்பீங்க பாச, அவரே வந்து தம் பிள்ளை அப்படி அணைச்சிக்கிடுவார். வெளியூருக்கு போயிட்டு உங்கள் பிள்ளை 3 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஓடி போய் தகப்பன் முதல்ல பிடிச்சிடலாமா தாய் பிடிச்சிடலாமான்னு பார்ப்பாங்க. தகப்பன் எப்பயுமே தாய்க்கு சான்ஸ் கொடுத்துருவாங்க. தாய் பிடிச்சி கிஸ் பிடிச்ச அப்புறம் கடைசியில் தான் தகப்பன் வந்து கிஸ் பண்ணுவாங்க. ரைட்டா? அதே போல இந்த திருச்சபையிலே இயேசுவாகிய தேவன் அரவணைக்கிறவராக வெளிப்பட போகிறார். ஆமென். நான் அப்பதான் யோசிவருடைய சபை பேர் அதானே.
அப்போ அவருடைய இடது கை, அவருடைய வலது கரம் ரெண்டும் இருக்கும். ஒரு கையால் தலையில் வைப்பார், ஒரு கையால் தேற்றுவார். அன்புள்ள தெய்வம். வாசிக்கலாம் 2வது அதிகாரம் 39வது வசனம். கடைசியில் உட்கார்ந்து இருக்கிறவங்க தயவு செய்து பாருங்க. வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும். வாக்குத்தத்தமானது யாருக்கு? யாருக்குங்க சொல்லுங்க? உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும். உங்களுக்கும். உங்களுக்குங்கிற பேர்ல உங்க பேரை போட்டு வச்சுக்கோங்க. வாக்குத்தத்தம் கிடைக்கும் பொழுதெல்லாம் எனக்குரியது. ஆமென். எனக்குரியது. இப்போ வாக்குத்தத்தம் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் டேட் டைம் போட்டுடணும். அம்மா நம்ம தட்டுங்க. ஆமென். வாக்குத்தத்தம் கிடைக்கும் பொழுது உங்கள் பேரை போட்டுக்கோங்க. இந்தியாவில் இருக்கனால இந்தியன் டைம் போட்டுக்கலாம். வெளிநாட்டிலேருந்து தொலைக்காட்சியை பார்த்துட்டிங்கன்னா உங்கள் வெளிநாட்டு நேரத்தை போட்டு வச்சுக்கோங்க. அந்த டைம் போட்டு வச்சுக்கிடணும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை எந்த நிமிஷத்தில் வருகிறதோ அந்த நேரத்தில் அதிகாரம் வருகிறது. வாக்குத்தத்தமானது வாசிங்க. உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும். உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும். தூரத்தில் உள்ள யாவருக்கும். தூரத்தில் இருக்கும் யாவருக்கும். ஆமென். அதான் தூரத்தில் இருக்கான் ஐயா. தூரத்தில் இளையகுமார் மனக்கு தூரமா போயிட்டான் ஐயா. எசப்பாவே வேண்டான்னு போயிட்டான் ஐயா. இல்ல என் சொந்தக்காரன் எங்கேயோ போயிட்டான் ஐயா. நானும் ஏசப்பா பிடிச்சிட்டேன். அவன் தூரத்தில் இருக்குங்கன்னு சொல்றீங்களே. தேவனாய கர்த்தர் சொல்றார், கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த 39வது ஸ்தோத்திர பண்டிகைகளை தேவனாய் கர்த்தர் வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். உங்கள் முழு குடும்பத்தை ரட்சிப்பீர்கள். இதுதான் உங்கள் போனஸுங்க. நாள் வந்தவங்க ஒவ்வொருவருக்கும் பரிசுத்தாவின் கொடுக்கிற போனஸ், உங்கள் முழு குடும்பமும் திருச்சபையில் அங்கத்தினராய் மாறுவார்கள். நடக்குமா? நடக்குமா? ஓகா நை ஓகா ஜரூர் ஓகா. நடக்குமா? நடக்கான கட்டாயம் நடக்கும். கர்த்தருடைய நாமம் இப்படுவதாக. வாசிக்கலாம். பிரசங்கி 3வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். சகல எண்ணங்களையும். தேவனாய் கர்த்தர் சபையில வந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, வாசிக்கலாம். 3வது அதிகாரம் 17வது வசனத்தில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாசிங்க. சகல எண்ணங்களையும். ஐயா, சகல எண்ணங்களையும், சகல செய்கைகளையும், சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால். தீர்க்கும் காலம் எதுங்க? எதை நியாயம் தீர்க்க போறாராம்? எதை நியாயம் தீர்க்க போறாரு? இங்க உட்கார்ந்துட்டு வீட்டை நினைச்சிட்டு இருக்கோம் பாத்தீங்களா? இங்கே நினச்சிட்டு நாளைக்கு என்ன செய்வோம் நினச்சிட்டு இருக்கீங்கல்ல? இங்கே இருக்கும்போதே அங்கே போனேன்னு அவனை உண்டாலேன்னு பார்த்துடணும், அவங்கள செஞ்சிடணும். சகல எண்ணங்களையும். பிவேர் ஆஃப் யுவர் தாட்ஸ் மை beloved brothers and sisters. My Bible says like this. சகல எண்ணங்களை நியாயம் தீர்க்க போகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் செஞ்ச பாவம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஏசப்பா சொல்லாரு, ஈச்சையோட நினைச்சாலே பாவம் பண்ணிட்டாப்பா. மொபைல் வச்சிருக்கிற வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, பி கேர்ஃபுல் அபவுட் யுவர் மொபைல்ஸ். சகல எண்ணங்களையும் நினைவுகளையும் நியாயந்திருக்கிற காலம் வருகிறது. பயத்தோடு பரிசுத்தத்தோடு கர்த்தரை சேவித்துக் கொண்டே இருப்போம். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், நாங்கள் தவறு பண்ணாலும் பரிசுத்தாவினால் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசுகிறோம் நினைச்சா ஏமாந்து விடுறோம். பரிசுத்த உள்ளத்தோடு அவரை ஆராதிக்க வேண்டும் என்று தேவனாய் கர்த்தர் விரும்புகிறார். அறியாமையின் காலங்களிலே பாவம் செய்து கொண்டே இருந்தோம். தேவனை அறிந்து விட்டோம், திருச்சபையிலே அங்கத்தினராக மாறிவிட்டோம். இனி பாவம் செய்யாதே. அப்படி வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே இவ்வளவு நாள் நாங்கள் செஞ்சது உண்மை, பாவம் செய்ய மாட்டோம். எல்லாம் கையை தூக்குங்களேன். யாரு நீதிமான் ஒருவனாக இல்லையே? கையை தூக்கு. தம்பி ராஜா, உன் பேர் என்ன பேரு? மோசஸ் தானே? கர்த்தர் ஊழியத்துக்கு வச்சிருக்கிறாரு. ஆமென். கையை தூக்கு, நல்ல கையை தூக்கு. அவங்க அப்பா வந்திருக்கீங்களா? அவனை ஊழியத்துக்கு கர்த்தர் ஊழியர்காரன்னு மற்ற இருக்கிறார். ஆமென். அம்மா வந்திருக்காங்களா? அம்மா அவங்க வேரிஸ்கர் மாதர், உங்கள் அம்மா அவங்கடா ராஜா? கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவனாய் முடிஞ்சோன்னு பாருங்க, கர்த்தர் ஊழியத்துக்கு வச்சிருக்கிறாரு. ஆமென்.
அப்படி வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்திருக்கேன்னு கேளுங்க. அம்மா கடைசி பாட்டிமா கேளுமா பாட்டிமா, உங்களை தான் சொல்றேன். ப்ளூ கலர் சேரி உங்களை தான் சொல்றேன். யாரும் தப்பிச்சு போக முடியும். வெளியே இருக்கிற உட்கார்ந்து இருக்கிற அம்மா ரோஸ் கலர் கையை தூக்குமா, கையை தூக்கி இயேசுவே என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு கேளுங்க. ஏசப்பா என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு கேளுங்க. சகல எண்ணங்களையும் நினைவுகளையும் நியாயம் தீர்க்க போகிறவர் இயேசு மகாராஜா. நியாயம் தீர்க்க போகிறது பிதாவாகிய தேவன் அல்ல, இயேசு கிறிஸ்துவே நியாயம் தீர்க்க போகிறார். ஆமென். பரிசுத்தமா பார்த்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. உங்க வாலிப பெண் பிள்ளைகளை வெளியூருக்கு அனுப்பும்போது எப்படி அனுப்புவீங்க? கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க, 3 பேரும் கல்யாணம் முடிச்சு கொடுத்தேன். 3 பேரும் இருக்கிறாங்க. வெளியே அனுப்பும்போதெல்லாம் பயமாக இருக்கும். யாரும் பார்த்துருவோம். இவ்வளோ நாள் மனைவியை பார்த்துருவானான்னு பார்த்தா அடுத்த பிள்ளைகளை இவனு பார்த்துருவானோ, என்னத்தை லெட்டரை கொடுத்துருவானோ, எது நம்பரும் வாங்கிற. இப்போல்லாம் லெட்ரு கிடையாதுங்க, நம்பர். இவங்க கையை வச்சே நம்பர் சொல்கிறாங்க. அப்படி இப்படிங்கிறாங்க. டக்குன்னு அடுத்த செகண்ட் பார்த்தா இவன் மிஸ்டு கால் கொடுக்குறான். எளிதில் கொடுக்க வேண்டியதில்லைப்பா சார், சிக்னலே கொடுக்குறாங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ள கனெக்ட் ஆயிடுறாங்க. ஆமென். நல்லா புரிஞ்ச கொடுமையான உலகத்தில் இருக்கிறோம். ஒரு செகண்ட் போதும். உங்கள் பிள்ளைங்களையே நீங்கள் பத்திரமா பரிசுத்தமாக இருக்குன்னு விரும்புறீங்கன்னா ஏசப்பா எப்படி நம்ம விரும்புவார்? ஆமென். நம்ம மணவாளன் இயேசு. ஒரு சிலர் கல்யாணம் முடிஞ்சுன்னா ஒய்ஃபை, ஏமா இப்படி சேலை போடுமா, இப்படி நடந்து வாமா, இப்படி நடக்கணும், இப்படி பண்ணணும், இப்படி தான் நீ ட்ரெஸ் பண்ணணும் சொல்லி ட்ரெஸ்லாம் சொல்லி கொடுப்பான். சொன்னாங்களா இல்லையாங்க? கணவர் சொல்லியிருப்பாரு, கண்டிஷன்லாம் 10 போட்டிருப்பாரு. வயசானவனே விட்டுருவார். ஆமென். நம்ம ஏசப்பா ஒரு நாள் விட மாட்டார். கடைசி வர நம்மளை பரிசுத்தமாக மணவாட்டியாக வச்சிருக்கணும்னு விரும்புகிறாரு. நம்ம யாரு? மணவாட்டி, திருச்சபை மணவாட்டி. யாரும் பாத்திரக்கூடாது, பொல்லாத பிசாசு கண்பற்றக்கூடாது. அதற்காகத்தான் இயேசுவாகிய தேவன் கற்புள்ள மணவாட்டியாக வச்சிருக்கிறார். ஆமென். ஆமென். நான் ஏசப்பாக்கு ஏற்கனவே தமிழ்ல எங்க கிராமத்தில் வச்சுனா ஏசப்பாக்கு நான் ஏற்கனவே வாக்கப்பட்டுட்டேன். ரைட். அதுதான் எங்க கிராமத்தில் அதான் சொல்லுவாங்க, ஏசப்பா என்னை கல்யாணம் முடிச்சுட்டாருங்க. என்னுடைய மகளை லண்டனில் படிக்க அனுப்புனாங்க. லண்டனில் அனுப்பின உடனே 2வது மகளை லண்டன் படிக்க அனுப்பினோடனே அவங்க அந்த தேசத்தில் யாரும் பார்த்து அடுத்த செகண்ட் ஐ ப்ரப்போஸ் டுமா, உன்னை நான் விரும்புகிறேன், நான் உன்னை ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு சொல்லுவான். இவங்க என்ன சொல்லிடுவாங்க தெரியுமா? ஆல்ரெடி டிசைடட், ஆல்ரெடி ஃபிக்ஸ்டுன்றவாங்க. என்னடா இப்படி சொல்லனா, நான் ஏசப்பாவை ஏற்கனவே கல்யாணம் முடிச்சிட்டேன்ப்பா. ஆமென். கருப்பம் இருக்க விட மாட்டான், வெள்ளைக்கரை இருக்க விட மாட்டான். பார்த்தோன்னே ஐ எம் ப்ரப்போசிங்மா. டாடி அவன் ப்ரப்போஸ் பண்ணான், இவன் ப்ரப்போஸ் பண்ணான். நான் என்னடா சொன்னேன்னா, இல்லை நான் ஏற்கனவே நான் ஒரு ஆளோட நிச்சயப்பட்டு விட்டேன். ஆமென். நிச்சயதார்த்தம் செய்யப்பட்டு விட்டேன், நித்திய விவாகத்துக்கென்று நியமிக்கப்பட்டு விட்டேன். தட்ஸ் ரைட் வேர்ட். நீங்களும் யாரு, நானும் யாரு? கொஞ்சம் சொல்லுங்களேன். மணவாட்டிங்க. மணவாளன் யாரு? இயேசு. நம்மளோட பத்திரமா நம்ம நடந்து, நம்முடைய சிந்தனை ஏதோ பேசணும்னு வந்து ஆவியானவர் உங்களை பரிசுத்தத்துக்கு நேராக நடத்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா அவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் பரிசுத்தம் மட்டும்தாங்க. சீசர்கள் அவர் பார்த்த ஒரே ஒரு காரியம் ஜெபம், பரிசுத்தம் மட்டும்தாங்க. நம்முடைய வாழ்க்கை இந்த 2 காரியம் இருக்கும் பொழுது தேவனாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். 1 நாளாகமம் 17வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 நாளாகமம் 17வது அதிகாரம் 16வது வசனம். 1 Chronicles 17th chapter 16th verse says like this. ஒருத்தர் மைக்கில் வாசிக்கலாம். நான் சரியா இன்னொரு 10 மினிட்ஸில் முடிச்சுடுவேன், பயப்படாதீங்க. அப்பொழுது தாவீது ராஜா பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு, தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் வீடும்
எம்மாத்திரம். என் வீடும் எம்மாத்திரம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 33வது ஸ்தோத்திர பண்டிகைக்காக தேவ சமூகத்தில் காத்திருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த தீர்க்கதரிசன வார்த்தை அருமையான பாஸ்டர் குடும்பத்திற்கும் சரி, சபை விசுவாசிகளுக்கும் சரி, எங்களுக்கும் சரி, பரிசுத்த தேவனாய் கர்த்தர் சொன்ன வார்த்தை, நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். நான் எம்மாத்திரம் ஐயா, நான் எம்மாத்திரம். அவர் சமூகத்தில் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. உங்களுடைய குடும்பத்தார், உங்களுடைய நண்பர்கள் இன்னும் உங்கள் பழைய காரியங்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் ஏசப்பா சொல்லுவார், நான் உங்களுக்கு பிரியமான மனவாட்டின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் எம்மாத்திரம். சொல்ல கற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, நான் எம்மாத்திரம். ஆண்டவரே, நான் எம்மாத்திரம். உங்கள் ஆலயத்துக்கு வருவதற்கு நான் எம்மாத்திரம். மதுரையிலே என்னுடைய தாயாரோடு ஒரு அக்கா, அவங்க திருச்சபைக்கு எப்படி வருவாங்க தெரியுமா? ஆலயத்துக்கு வந்த உடனே கத்தோலிக்க சபையை சார்ந்தவர்கள் ஆலயத்துக்கு வரும் பொழுதெல்லாம் அங்கே வெளியே சிலிப்பரை கழட்டி போட்டுருவாங்க. ஒவ்வொரு முறையும் முழங்காலில் தான் ஆலயத்துக்கே வருவாங்க. முழங்காலில் வந்து 3வது ரோவில் உட்காந்துருப்பாங்க. போகும்பொழுது முழங்காலில் தான் போவாங்க. அவங்க சொன்ன வார்த்தை, ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்திற்கு பயபக்தியோடு வர்றேன். ஆண்டவரே, நான் எம்மாத்திரம். பாவமான உலகத்தில் இருந்தேன், என்னை பரிசுத்தனாக மாற்றினீர். உம்முடைய நீதியினாலும் கிருபையினால் என்னை ரட்சித்தீர். நான் நடந்து வர தகுதியல்ல ஆண்டவரே என்று சொல்லி முழங்காலில் வருவாங்க. ஆமென். தேவனுடைய ஆலயத்திற்கு வரும் பொழுதும் சரி, தேவனுடைய ஊழியர்கள் மூலமாக சொல்லப்படுகிற வார்த்தைகள் வரும் பொழுதும் சரி, நாம் பயந்து தொழுது கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். ஒரு சிலர் ஆலயம்னா அப்படி கிராண்டடா எடுத்துக்கிடுவாங்க. ஆலயம்னா எதுனாலும் பேசலாம். சொந்த சகோதரன் ஊழியம் செய்வான் என்றால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மோசேக்கு விரோதமாக மிரியாலும் ஆரோனும் பேசினாங்க. மிரியால் ஆரோன் சகோதரர்கள் தான், மோசேனுடைய சகோதரர்கள் தான். ஆனாலும் தேவனாய கர்த்தர் மிரியால் மேல் குஷ்டத்தை அனுப்பினார். தேவனுடைய ஊழியலுக்கு விரோதமாக பேசுவோம் என்றால் தேவனாய கர்த்தர் கேட்கிறவராய் இருக்கிறார். தேவனுடைய ஆலயத்திற்கு வரும் பொழுதும் பயம், தேவனுடைய ஊழியத்திற்கு ஊழியக்காரரை பார்த்தாலும் ஒரு பயம் இருக்கணும். ஆமென். ஏதோ பாஸ்ட் சொல்ற ஆள் கிடையாது. ஆவியானவர் சொல்றத சொல்றேன். உங்களுடைய கிளை சபை போதகர்களை கனம் பண்ணுங்க. உங்களுடைய போதகரை கனம் பண்ணுங்க. அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுங்க. ஊழியக்காரங்க நல்ல சாப்பாடு கொடுங்க. தேவனாய் கர்த்தர் நடத்தி வந்த பாதைகள் ஆச்சரியமானது. ஆமென். நான் எம்மாத்திரம். ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்திற்கு வருவதற்கு நான் எம்மாத்திரம் என்று சொல்லி தாழ்மையான சிந்தையோடு பரிசுத்த தேவனை ஆராதிக்கும்படி விரும்புகிறார். இந்த 33வது ஆராதனையிலே பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக உணர்த்தின வார்த்தை, என்னுடைய ஜனங்களுக்கு தாழ்மை நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். ஒவ்வொரு மேலும் தாழ்மையின் அபிஷேகத்தினால் நிரப்ப போகிறேன் என்று சொன்னார். வேதாகமத்தை சற்று பார்த்தேன், தாவீது பார்த்தேன். அவர் சொன்னார், நான் எம்மாத்திரம். Who my Lord? நான் யார்? உடன்படிக்கை பெட்டி வருகிறது. அப்பொழுதும் தாவீது மாரில் அடித்துக்கொண்டு சொல்கிறார், ஐயா, உடன்படிக்கை பெட்டி வருவதற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு தகுதி இல்லை ஆண்டவரே. ஜெப ஊழியத்தை செய்து கொண்டிருக்கலாம், ஜெப ஊழியத்தை செய்து கொண்டிருக்கலாம். எனக்கு நல்லா ஜெபிக்க தெரியுங்க, அதனால நான் ஜெப ஊழியம் கிடையாதுங்க. ஆண்டவரே, தகுதி இல்லை, எனக்கு தகுதி இல்லை ஆண்டவரே. எனக்கு இந்த பெரிய ஊழியத்தை கொடுத்திருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய உடன்படிக்கை பெட்டி வருவதற்கு நான் எம்மாத்திரம். ஆமென். அது மாத்திரம் தாவீது சொல்லவில்லைங்க. ஒரு மனைவி கிடைச்சாங்க, மீகால் கிடைச்சாங்க. ராஜா வீட்டிலே மருமகனா போக தேவனாய் கர்த்தர் வாய்ப்பு கொடுத்தார். அப்பொழுதும் அவர் சொன்னார், நான் கோலியாத்தை கொன்றேன், அதனால் கிடைத்தது என்று சொல்லவில்லை. அங்கும் அவர் சொல்லுகிறார், நான் எம்மாத்திரம். நமக்கு கிடைத்த உயர்வுகளுக்கு, நமக்கு கிடைத்த வாழ்வுக்கெல்லாம் காரணம் யாரு? யாருங்க? யாரு? கர்த்தர். அவர் ஒருவரே போற்றுதலுக்கு உரியவர், அவர் ஒருவரே கனத்துக்கு உரியவர். தேவ சமூகத்திற்கு வரும் பொழுதெல்லாம், ஆண்டவரே, எங்களுக்குள்ள தாழ்மையை கொடுங்க ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற பயத்தை கொடுங்க ஆண்டவரே. தேவ சமூகத்தில் நான் தெளிவாக தீர்க்கரசமாக சொல்லுகிறேன், 35 ஆண்டுகளாக தேவனுடைய ஊழியத்தை செய்கிறோம்.
எந்த ஒரு ஆலயத்திலும் ஒரு முறை பேசின இன்னொரு ஆலயத்திலிருந்து பேசுற ஆளு கிடையாது. பரிசுத்த தேவனாய் கர்த்தர் இந்த திருச்சபைக்காக 33வது ஆண்டு பண்டிகை கொண்டாடுகிற உங்களுக்காக கர்த்தர் கொடுத்த விசேஷ மன்னா. அப்ப கர்த்தர் பேசுறாருன்னா எல்லாரோடும் பேசுகிறார். ஆண்டவர் பேசுறாருன்னா, ஆண்டவரே எனக்குள்ள தாழ்மையை கொடுங்க ஆண்டவரே. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவருக்கு அவர் கிருபை அளிக்கிறார். கிருபை அளிக்கிற தேவன். ஒரு சில நல்ல வார்த்தை பேசும்போது பயந்து தாழ்மையாக பேசுறது போல பேசுவாங்க. ஆனால் இருதயத்தில் மமதையான சிந்தனை இருக்கும். இருதயம் தாழ்த்தும்படி பரிசுத்த ஆவியான் விரும்புகிறார். தேவ சமூகத்திற்கு செல்லும் பொழுதெல்லாம் சங்கீதக்காரன் சொல்லுது போல, தேவனே இருக்கும்படிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிக்கிற தெய்வம் அல்ல. பெரிய ஜெபத்தை, பார்வைக்கு நீண்ட நேரம் ஜெபம் பண்ணுகிறதை அவர் பார்க்கிற தெய்வம் அல்ல. உடைந்த உள்ளத்தோடு, தாழ்மையான உள்ளத்தோடு அவரை தேடும்படி பரிசுத்தாவின் விரும்புகிறார். ஆமென். நல்ல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பண்ணிக்கோங்க. தேவாலயத்தில் வந்து இல்லை, அது ஒரு பாயிண்ட். இன்னொன்று, தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுதும் சரி, உங்களுக்கு கண்ணீர் வரலைன்னா இங்கே உள்ள ஐ டாக்டர்கிட்ட செக் பண்ணிக்கோங்க. புரியுதா உங்களுக்கு? தேவ சமூகத்துக்கு வரும் பொழுதெல்லாம் கண்ணீர் வர வேண்டும். தேவ சமூகத்தில் ஜெபிக்க வரும் பொழுதெல்லாம் என்ன வரணும் சொல்லுங்கம்மா? கண்ணீர் வரணும். கண்ணீர் வரலைன்னா இங்கே ஐ டாக்டர் யார் பாஸ்டர்? நசரேன் பாஸ்டர். இங்கே ஐ டாக்டர் யார் இருக்கா? ஐ டாக்டர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. கண்ணீர் வரால அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஐயை தான் செக் பண்ணணும். ஐ டாக்டர் யார் இருக்காங்களா? இங்கே இல்லை, ஊரில். ஊரில் இருக்கிறாங்க. ஆமென். கண்ணீர் உங்களுக்கு வரலைன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஜெப வேலையினாலும் சரி, ஆலயத்திற்கு வந்தும் சரி, உங்கள் கண்ணிலிருந்து கண்ணீர் வரலைன்னா நீங்கள் மனவாட்டி இல்லைங்க. இவ்வளவா அன்பு கூர்ந்தாரே, இவ்வளவா அன்பு கூர்ந்தாரே, தூளும் சாம்பலுமாகிய நான் உமக்கு முன்பாக நிற்க துணிந்தேன். தேவசமத்துக்கு வரும் பொழுதெல்லாம் மரியாள் சொன்ன வார்த்தை, ஆண்டவரே நான் உமக்கு அடிமை, ஆண்டவரே நான் உமக்கு அடிமை. ஆண்டவரே, தேவசமத்திற்கு வரும் பொழுதெல்லாம் தாழ்த்த கற்றுக்கொள்வோம். தேவனுடைய பிள்ளைகளை பார்க்கும் பொழுதும் இருதயத்தில் நிறைவினால், ஆண்டவரே எனக்கு ஒரு தாழ்மையான சிந்தையை தாரும் ஆண்டவரே. வார்த்தையில் இல்லை, வாழ்க்கையில் தாழ்மை. இப்படிப்பட்ட இருதயத்தை தான் தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு சிருஷ்டிக்கும்படி விரும்புகிறார். இன்றைக்கு சிருஷ்டிக்கும்படி விரும்புகிறார். தாழ்மையுள்ளவருக்கு தேவனாய் கர்த்தர் என்ன கொடுப்பாருங்க? கிருபையை கொடுப்பார். கிருபை என்றால் என்ன? கிருபை என்றால் என்ன? தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அநேகர் கிருபைக்கு அநேக வியாக்கியானங்களை கொடுக்கிறார்கள். ஆனால் நாங்கள் ஒரு வியாக்கியானம் கொடுப்பது உண்டு. எங்களோடு கூட திருப்பலாம். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரத்துக்கு நேராக வருவீர் என்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு கிருபையை கொடுத்து ரொம்ப அற்புதமாக பேசுகிறார். அதை பார்த்து முடிக்கலாம். உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரத்துக்கு நேராக வருவீர்கள் என்றால் வாசிக்கலாம். முதல் வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் சகோதரரே, எல்லாரும் தயவு செய்து வேதாமத்தை எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாரும் கையிலையும் வேதாமம் இருக்கணும், புரட்டணும். நீ தம்பி பைபிள் கொண்டு வரலையா? உன் பேர் என்ன பேர்? ஸ்டீஃபனா? சரி, அடுத்தோட கொண்டு வந்து ராஜா. என்ன ரைட், கர்த்தர் நல்லவர். வாசிக்கலாம். எல்லாரும் அம்மா எல்லாம் பைபிள் கேட்டு வச்சிருக்கீங்களா? சாப்பிட்ற எண்ணெய் வந்தால் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். சாப்பிட்ற இந்த உபவாசத்துக்கு வந்த நேரத்துலையும் சரி, மட்டணத்துலேயும் நம்ம உபவாச நாள் நியமிச்சிருப்போம். சாப்பாடை குறித்து எண்ணெய் வரும். அப்போ வயிறில் கையை வைக்கணும். இதில் கை வைக்கணும், வயிறில் கையை வச்சுட்டு சொல்லணும், வயிறே என்னை நம்பு, என்னை நம்பு. உனக்கு 58 வருஷமாக நல்ல விதவிதமாக சாப்பாடு போட்டிருக்கிறேன். இன்னைக்கு என்னை நம்பு, கொஞ்சம் லேட்டாகும், உனக்கு உறுதியாக சாப்பாடு உண்டு. ஆமென். வயிற்று கட்டளை கொடுக்க கற்றுக்கொள்ளணும். வயிற்றில் கையை வச்சிடணும். வயிறை நம்பு, இன்னைக்கு உறுதியாக சாப்பாடு உண்டு. அப்படின்னா அந்த குரங்கு போல் இங்கே இருக்கும்போதே சாப்பிட போகணும் இன்னும் வராது. சரீரத்தை ஒடுக்கணும். ஆவினாலே சரீரத்தை ஒடுக்கணும். கையை வச்சு சொல்லுங்களேன், சாப்பாடு உண்டுன்னு சொல்லிடுங்க. எல்லாருக்கும் சாப்பாடு இருக்குல்ல பாஸ்டர்? எல்லாருக்கும் சாப்பாடு இருக்குல்ல? எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கு. சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். ஆமென். திருப்தியாக சாப்பாடு இருக்கு. அதனால பயப்படவே வேண்டாம். உங்களுக்கு சாப்பிட்ற எண்ணம் வந்துருச்சுன்னா அது பிசாசு கொடுக்குறான்னு அர்த்தம். எந்த கூட்டத்துக்கு வந்தாலும் சரி உட்காந்துக்கோ. அப்படி கையை வச்சு ஒரே ஒரு வார்த்தை, வயிறனை நம்பு, இவ்வளோ வருஷம் உனக்கு விதவிதமாக கொடுத்துருக்குறேன், இன்னைக்கு உனக்கான கொஞ்சம் லேட் ஆகும், உண்டு லேட் ஆகுன்னு சொல்லுங்க. உடனடி கீழ்ப்படிதல் உண்டாகும். ஆமென்.
ஆமென், ஆமென். ஆவியானவர் சொல்லுகிறதை காதுடன் கேட்க கடவன். உபவாச நாள் உபவாசம் சொல்லி அன்னைக்கு தான் முழங்கால் போட்டு முத நாள் உபவாசம், 3 நாள் உபவாசம் பண்ண போகிறோம்னு சொல்லி உட்காருவோம். முழங்கால் போட உட்கார்ந்த உடனே தான் ஃப்ரிட்ஜில் இருக்குது ஞாபகம் வரும். இல்லாட்டா பக்கத்து வீட்டுக்காரன் கிச்சன்ல இருந்து என்ன நாள் ஸ்மெல் பண்ணி விடுவான், அது வாசனை வரும். ஏசப்பா நான் நாளைக்கிலேருந்து ஆரம்பிச்சுக்கிறேன், என்னைக்கிலேருந்து நாளைக்கிலேருந்து ஆரம்பிச்சுக்கிறேன்னு சொல்லி மெதுவா. நான் என் புருஷனுக்கு உப்பு சரியில்லைன்னா சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லி இவங்க டேஸ்ட் பார்த்து சாப்பிட்டு இருப்பாங்க. ஹலோ, உங்களோட தான் ஆவியான் பேசுறாரு. ஆண்டவரை ஏமாற்ற முடியாதுங்க. மனுஷனை ஏமாற்றலாம், கர்த்தரை ஏமாற்ற முடியாது. ஒரு நாள் உப்பு இல்லாமல் புரிஞ்சு சாப்பிடட்டுமே. நீங்கள் ஏன் டேஸ்ட் பண்ணிட்டு ஏன் நீங்கள் பிரதிஷ்டையை உடைக்கணும்? ஆமென். போஜன பலி பான பலி நாம் கர்த்தருக்காக செலுத்தும் பொழுது தேவனாய கர்த்தர் வைராக்கியம் கொண்டு தம்முடைய ஜனங்களை கடாட்சிப்பார். சும்மா சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தால் கர்த்தர் ஒன்றும் செய்ய மாட்டார். உபவாச நாட்களை நியமிங்க. அந்த வருஷம் முடிய போகுது, சில நாட்கள் தான் இருக்கு. ஆண்டவரே உபவாசம் வந்து நன்றி செலுத்த போகிறேன், நான் எம்மாத்திரம் என் வீடு எம்மாத்திரம்னு சொல்லி நன்றி செலுத்த போகிறேன்னு சொல்லுங்க. தேவனாய் கர்த்தர் இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாக உங்களுக்கு சொன்ன எல்லா வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவார். எல்லா அளவிலும் பொய்யுரையாத தேவன். தேவனுடைய கிருபை என்னன்னு பார்க்கலாம், வாசித்து முடிக்கலாம். வாசிக்கலாம். அன்றியும் சகோதரரே மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். ரைட்டுங்க, தேவன் அளித்த கிருபை. இங்க இன்னைக்கு கிருபைன்னா அநேக உபதேசங்கள் இருக்கிறது. ஆனா பவுல் அப்போஸ்தலன் போய் என்னையா கிருபைன்னு சொல்றாங்களே, இது என்னையா கிருபை? இன்னைக்கு கிரேஸ் டாக்டரின் பெருகி போச்சு. எங்கு பார்த்தாலும் ஹைப்பர் கிரேஸ், எதுனாலும் பேசுறாங்க. ஆனா பவுல் அப்போஸ்தலன் போய் கேட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, மிகுந்த கிருபையை அளித்த கிருபை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அது என்ன கிருபையா? வாசிக்கலாம். 2வது வசனம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே, மகதேனியா திருச்சபையார் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். இதுதாங்க கிருபை. கள்ள உபதேசிகளை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். கிருபைன்னு என்னங்க? நினைச்சதெல்லாம் பேசி போடலாமா? இல்ல, நோ சார், நெவர். பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, மிகுந்த உபத்திரம் தரித்திரம் மகதேனியா திருச்சபைக்கு, ஆனாலும் மிகுந்த சந்தோஷமாய் கொடுத்தார்கள். இந்த ஸ்தோத்திர பள்ளிக்கு வந்திருக்கிற உங்களோடு பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். ஒரு சிலர் பொருத்தனை பண்ணி கொடுக்காம வச்சிருக்கலாம். எனக்குன்னு வச்சிருக்கிறேன். இல்லைங்க, நீ கொடுத்து பார், கர்த்தர் ஆசீர்வதிப்பா. மிகுந்த எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமே. இந்த கிருபைனா நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த கள்ள உபதேசம் வரும்பொழுது இந்த கிருபை அவங்களுக்கு காமிச்சிருங்க. இந்த கள்ள உபதேசங்கள், பொல்லாத ஓனாய் கூட்டம், நரி கூட்டங்கள் வரும்பொழுது நீங்க அடையாளம் காண்பிக்கலாம். வாசிக்கலாம், எல்லாரும் இணைஞ்சு வாசிக்கலாம். வெளியே இருக்கிறவங்க வாசிங்க, உள்ள இருக்கிறவங்க வாசிக்கலாம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினால் சோதிக்கப்படுகையில், நல்லா புரிஞ்சுக்கோங்க, சோதிக்கப்படுகையில். மிகுந்த உபத்திரவம் ஒரு பக்கம், சோதனை, மிகுந்த உபத்திரவம், சோதிக்கப்படுறாங்க. இன்னைக்கு சோதிக்கப்பட்ட உடனே கொஞ்சம் பிரச்சனை வந்தோடனே காணிக்கை கொடுக்குற முதல்ல நிப்பாட்டுறது டைத்தை தான் நிப்பாட்டுவாங்க. எதை நிப்பாட்டுவாங்க? கஷ்டம் வந்தோடனே முதல்ல எதை நிப்பாட்டுவாங்க? டைத்தை தான் நிப்பாட்டுவாங்க. நம்ம பாஸ்ட் தானே, தொலைக்காட்சியில் பார்த்துட்டு இருக்கலாம். ஆவியான் உங்களோடு பேசுறாரு. மிகுந்த உபத்திரவத்திலே சோதிக்கப்படுகையிலே கொடிய தரித்திரம். சாதாரண தரித்திரம் இல்லைங்க. தரித்திரம் மட்டும் பவுல் அப்போஸ்தலன் சொல்லல. தரித்திரத்தின் வாசல்ல, தரித்திரத்தின் அந்த வழிவேளை எத்தனை பேர் கடந்து போனீங்கன்னு தெரியல. ஆனா எனக்கு தேவனாய் கர்த்தர் ஒரு 2 ஆண்டுகள் பாக்கியத்தை கொடுத்தார். தரித்திரம், கொடிய தரித்திரம். வீட்டில் பார்த்தா, கிச்சன்ல பார்த்தா எல்லாம் பாட்டிலா இருக்கும், ஒண்ணு இராது. கொடிய தரித்திரம். 30 ஊழியத்திற்கு வந்த பிறகு எல்லாம் பெரிய ஃபேமிலி, எத்தனையோ கார் இருந்தது,
கொடிய தரித்திரம் 2 ஆண்டு சொன்னார் ஆண்டவர், இந்த பாதையில உன்னை நடத்தணும் முடிவு பண்ணிட்டேன்டா, நீ நடந்து ஆகணும். பிதா கொடுத்த பாத்திரத்தை பானம் பண்ணும்படியாக தேவனாய் கர்த்தரை அனுமதிக்கிறார். எல்லா பாத்திரம் எம்டியா இருக்கு, எல்லாம் எம்டி. வீடு பார்த்தீங்கன்னா இந்த கடைசியில் இந்த கடைசி வரை பண்ண வீடு இருக்கும், எல்லா வீடு இருக்கும், யாருக்குமே தெரியாது தரித்திரம் என்பது. ஆனால் அந்த பாதையில் நடத்தினார். அப்பதான் கர்த்தர் சொன்னார் 98ல், டேய் நீ 1000 பேருக்கு சாப்பாடு கொடுப்பேன்னாரு. என்ன ஆண்டவரே ஜோக் அடிக்கீங்களான்னு கேட்டேன். எனக்கு சாப்பாடுக்கே வழி இல்லை, என் மனைவிக்கு வழி இல்லை, என் பிள்ளைங்க 2 பேரும் மாமனார் வீட்டில் வளர்ந்துட்டு இருக்கிறாங்க, நீங்க 1000 பேருக்கு சாப்பாடு கொடுப்பீங்க, எனக்கு ஜோக் அடிக்கீங்களான்னு. அன்னைக்கு சாரால் நகைச்சது போல கேட்டேன். இல்லப்பா, நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டேன். ஏங்க இந்த உணவளிக்கு மையம் ஊழியத்தை செய்யறோம்? பசியின் கொடுமை எங்களுக்கு தெரியும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கொடிய தரித்திரம். நீங்க சொல்லலாம், பிரதர் எனக்கு கஷ்டமா இருக்கு, நான் உங்களுக்கு கொடுக்குற நிப்பாட்டிட்டேன்னு சொன்னீங்கன்னா, நான் தெளிவாக சொல்றேன், பாஸ்டரோட நான் பேசினேன்னா பாஸ்டர் காணிக்க பற்றி எதுவும் பேசினேன்னா, தசமம் கொடுத்தவங்க யார் கொடுக்காதுன்னு அது என்னுடைய வேலை கிடையாது. ஆனால் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா நீங்கள் கொடுக்கும் பொழுது தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கொடிய தரித்திரம், மிகுந்த உபத்திரவம் எப்படி கொடுத்தாங்களாம்? தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்களாம். இதுதாங்க கிருபை, இதுதான் கிருபை. தேவனாய கர்த்தர் இந்த ஆறுதலின் இயேசு கூடாரத்திற்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொரு மேலும், நம் ஒவ்வொரு மேலும் இந்த ஏராளமான கிருபை கொடுக்க போகிறார். ஏராளமான கிருபை கொடுக்க போகிறார். தேவ சமூகத்திற்கு வரும் பொழுதும் சரி, எப்பொழுதும் சரி, ஆண்டவரே நான் எம்மாத்திர ஆண்டவர். எனக்கு தெரிந்த ஒரு சென்னையில் ஒரு காரில் உட்காருக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் அழுதுகிட்டே இருப்பார். என்னையா கார் தானே வண்டி எடுக்க சொல்கிறேன், ஏன் அழுகிறேன்னா, ஐயா சைக்கிளே வாங்க வழி இல்லாமல் இருந்தேன், எனக்கு கார் கொடுத்துட்டாரு, அதுக்காக நன்றி செலுத்திக்கிட்டே இருந்தேன். இன்னொரு பேங்க் ஆஃபீஸர், டிஎம்பியில் ஒரு பேங்க் மேனேஜரை பார்க்க போயிருந்தேன். ஐயா உங்கள் ஆஃபீஸரை கொஞ்சம் சொல்லிட்டு போங்க, அந்த கிறிஸ்டின் ஆஃபீஸரை சொல்லிட்டு போங்க. என்ன சார்? சார் இவர் டேபிளுக்கு செக் போனால் கையெழுத்து போட்டு அனுப்ப மாட்டேங்கார் சார், அவரை கொஞ்சம் சொல்லிட்டு போங்கன்னாரு. அவர்கிட்ட மெதுவாக போனேன். சார் மேனேஜர் சார் ஏதோ சொல்கிறாரு, என்னென்ன? அவர் சொல்கிறது உண்மைதான் பிரதர், நான் ஒவ்வொரு கையெழுத்து போடும் பொழுதும் பேனாவை எடுத்து நான் படித்த நாளில் ஃபெயில் ஆனதெல்லாம் நினச்சி பார்ப்பேன். ஏசப்பா என்னை பாஸ் பண்ண வச்சிங்களா ஸ்தோத்திரம், என்னை கல்லூரிக்கு போக வச்சிங்களா ஸ்தோத்திரம், டிஎம்பியில் வேலை கொடுத்தீங்களா ஸ்தோத்திரம், ஆஃபீஸர் ஆக்குனீங்களா ஸ்தோத்திரம்னு சொல்லி தான் கையெழுத்து போடுவேன். அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நின்று அவர் செய்த உபகாரங்களை ஒரு நாள் மறவாதே. தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற ஒரு நல்ல தெய்வம். நம்மை தாழ்த்துவோம் என்றால் தேவனாய் கர்த்தர் கிருபை அளிக்கிறார். எல்லாரும் தயவு செய்து எழுந்து நிற்கலாம். இருக்கிற இடத்துல பயபக்தியோடு, ஆண்டவரே தாழ்மையான எண்ணத்தை கொடுங்க ஆண்டவரே, தாழ்மையான எண்ணத்தை கொடுங்க ஆண்டவரே. வார்த்தையில் இல்லை சுவாமி, எங்க இதயத்தில் ஒரு தாழ்மையை கொடுங்க ஆண்டவரே. கேளுங்க கேளுங்க. கடைசி வேலை, ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். கொடிய தரித்திரத்தில் இருக்கிறவங்க இந்த இடத்துல இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் திருப்தியாய் சாப்பிடுவீர்கள். யோவேல் 2:26 நடக்கும். சம்பூர்ணமாய் நடத்தி வந்த தேவனை மனதார துதிக்க போகிறீர்கள். இந்த 2025வது ஆண்டு துக்கத்திலே கடந்து போயிருக்கலாம், கண்ணீரோட இந்த ஆண்டை கடத்தி இருக்கலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஐயா இந்த ஆண்டு ஆரம்பிச்சிலிருந்து கஷ்டம். ஐயா இந்த ஆண்டு ஆரம்பிச்சிலிருந்து கஷ்டம். எப்போதான் இந்த ஆண்டு முடிய போதுன்னு இருக்கு. ஆண்டு ஆரம்பிச்சிலிருந்தே ஒவ்வொரு நாளும் கஷ்டம். எப்பொழுது என்னுடைய கஷ்டம் முடியும், எப்பொழுது என்னுடைய கண்ணீர் துடைக்கப்படும் என்று சொல்லுகிறவர்கள் இந்த இடத்துல இருக்கிறீங்க. பொய் உரையாத தெய்வம் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட முட்டங்க வேகமாக உங்க வலது கரத்தை உயர்த்தலாம். உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். யாரையும் பார்க்க வேண்டாம்.
நானும் யாரையும் பார்க்க போவதில்லை. கர்த்தர் மாத்திரம் உங்கள் கண்களை, உங்களுடைய கரங்களையும் உங்களுடைய உள்ளத்தையும் கர்த்தர் பார்க்கட்டும். எல்லாரும் கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே சுவாமி, இந்த ஆண்டு முழுவதும் எவ்வளோ கஷ்டமையா, கண்ணீர், வேதனை, துக்கம், அவமானம், நிந்தனை, மனிதர்களை தலையின் மேல் நடக்க பண்ணினீர் ஐயா. ஏராளமான குற்றச்சாட்டுகள், ஏராளமான அவமானமான வார்த்தைகள். தமது ஜனத்தினுடைய அடிக்காயங்களை கட்டும்படி பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் தயவு செய்து வலதுகரத்தை உயர்த்தலாம். இந்த ஆண்டிலே கஷ்டத்தோடு இருந்தவர்களும் என்னுடைய வாழ்க்கையை தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களும் வேகமாக வலதுகரத்தை உயர்த்தலாம். கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி கடந்து வந்திருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி கடந்து வந்திருக்கிறார். ஓ தேங்க்யூ ஜீசஸ். தங்கத்தில் வருகிற ஒருவரை அவர் புறம்பே தள்ளுகிற தெய்வம் அல்ல. அவர்கள் திரும்பினார்கள் என்ற உடனே அவர் மனதிறங்கினார். நினிவே தேசத்துக்கு மனதிறங்கினவர் இன்றைக்கு நமக்கு மனதிறங்குகிறார். எசேக்கியா ராஜாவுக்கு அற்புதம் செய்தவர் இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். இன்றைக்கு அற்புதம் செய்ய போகிறார். தேவனாய கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு இருதயம், தாழ்மையான இருதயம். கண்ணீரோடு ஜெபிக்க போகிறோம். தாழ்மை உள்ளவிடத்தில் தங்குகிற கிருபை. Thank you Jesus. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. அப்படி ஒப்பு கொடுங்க. கண்ணீரோடு. தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. தாழ்மை உள்ளவரிடம் Yes my Lord. தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே. சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய அது போதுமே. சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களை கர்த்தர் தேடுகிறார். சேவை செய்ய கிருபை தாருமே. எல்லாரும் உணர்ந்தவர்களாக தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலோ அதே இம்மட்டும் காத்தருவே. இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. ஒரு பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபித்து விட்டு முழு நேரமாக பகுதி நேரமாக இந்த சபையோடு இணைந்து ஊழியர் செய்வர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். இப்பொழுது முதலாவதாக பலவீனத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கிறவங்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். விருதாவாய் தேடுங்கள் என்று அவர் சொல்லலைங்க. அவருடைய நாமம் யெகோவா ரஃபா. முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அதாவது எபிரேய ஜனங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தை, நானே உன் பரியாரிய கர்த்தர். முழு எபிரேய ஜனங்களுக்கும் சொல்லப்பட்ட அதே வார்த்தை 40 ஆண்டு நிறைவேறினது. அவர் கோத்திரங்களிலே பலவீனப்பட்டவன் ஒருவரும் இல்லை. அவர் தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நோய்களையும் துக்கங்களையும் சுமந்து தீர்த்தார். அவருடைய தழும்புகளால் குணமாக போகிறோம். அவருடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்கி வரப்போகிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை இறங்கி வரப்போகிறது. எப்படிப்பட்ட வியாதியோடு இந்த இடத்துல இருந்தாலும் சரி, தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, யூடியூப்ல பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, இன்றைக்கு அற்புதம் செய்ய போகிறார். அவர் தமது வார்த்தையை அற்புதங்களாலும் அடையாளங்களும் உறுதிப்படுத்துகிற தெய்வம். இந்த வார்த்தையும் ஜெபங்களும் தேவ சமூகத்திலே தேவனால் சொல்லப்பட்டது என்பதற்கு அடையாளமாக அற்புதங்கள் அடையாளங்கள் நடப்பதாக தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம் நடக்க போகிறது.
விசேஷமாக முட்டு வலி, முழங்கால் வலி. ஐயா, முந்தைய மாதிரி எனக்கு முழங்கால் போட முடியல. என்னுடைய விருப்பமெல்லாம் முழங்கால் போட்டு ஜெபிக்கணும்னு விரும்புகிறேன். ஆனால் முழங்கால் போட முடியல. என்னால் பஸ்ஸில் நிற்க முடியல, வீட்டில் நின்று வேலை பார்க்க முடியவில்லை, நடக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் அப்படி வலது கரத்தை உயர்த்துங்க. இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறா. வயது பிரச்சனை கிடையாதுங்க. நீங்கள் நினைக்கலாம் வயது இல்லைங்க. கடைசி வரை கண்கள் பார்வையோடு இருக்கும். கடைசி வரை சொன்னார் காலேப். என்ன சொன்னார்? மலை தேசத்தை எனக்கு தாங்க. அன்றைக்கு புறப்பட்ட நாளில் என்ன பலன் இருந்ததோ அதே பலன் எனக்கு இருக்கிறது. அதே பலன் இருக்கிறது. வயது இல்லைங்க. கிருபை போதும், கிருபை போதும், கிருபை போதும், நம்பிக்கை போதும். முதிர் வயதிலும் கனி தருவார்கள். உலகம் சொல்லும் முடிந்தது என்று சொல்லும். ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, முதிர் வயதிலும் கனி கொடுப்பார்கள். அவர்கள் செழுமையாயிருப்பார்கள், அவர்கள் புஷ்டியாயிருப்பார்கள். அற்புதங்களை செய்ய போகிறார், அதிசயங்களை செய்ய போகிறார். நீங்கள் தேடி வந்த இயேசு அற்புதங்களை செய்ய போகிறார், அதிசயங்களை செய்ய போகிறார். Thank you Jesus. முட்டு வலி இப்படிப்பட்டவர்கள் மட்டும் அவங்களுடைய வலது கரத்தை உயர்த்தலாம். பிரதர், முட்டு வலி பயங்கர வலி பிரதர். இன்னைக்கு எப்படி தான் இவ்வளோ நேரம் உட்கார்ந்தேனே தெரியல, நான் உட்கார்ந்து இருக்கிறேன்னு சொல்றவங்க இந்த இடத்துல இருக்கிறீங்க. ஆவியானவர் சொல்லுகிறார், இன்றைக்கு ஒரு அற்புதம், இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்து உங்களை சந்தோஷப்படுத்த போகிறார். அற்புதங்களை செய்து சந்தோஷப்படுத்த போகிறார். அப்படியே உங்கள் வலது கரத்தை உயர்த்தின கரத்தை அப்படியே எங்கே பலவீனமாக கரத்தை வச்சுக்கோங்க. முட்டு பகுதியில் கரங்களை வச்சுக்கோங்க. இப்பொழுது நாங்கள் ஊழியர்களாக இருந்து ஜெபிக்க போகிறோம். அற்புதம் நடக்க போகிறது, அற்புதங்கள் நடக்க போகிறது. தேவனுடைய ஊழியர்களாக நின்று ஜெபிக்க போகிறோம். தேவனுடைய ஆவியானவர் ஆலயத்தில் இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக அற்புதங்கள் நடக்க போகிறது. வஸ்திர தொங்கலினால் தேவாலயம் நிரம்பி இருக்கிறது என்பதற்கு அடையாளமாக அற்புதங்கள் நடக்க போகிறது. எல்லாரும் விசுவாசத்தோடு கரங்களை வைத்துக் கொள்ளலாம். அற்புதம் நடக்க போகிறது, அற்புதம் நடக்க போகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் நடக்க போகிறது. அப்படியே கரங்களை வைத்தவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தேவனுடைய ஊழியர்களாக ஒருமனப்படுகிறோம் சுவாமி. தேவனுடைய ஊழியர்களாக ஒருமனப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது ஒரு தெய்வீக சுகம் உண்டாவதாக. Be healed. Jesus name. Be healed in Jesus name. सर्वशक्तिमान यीशु मसीह का नाम से संगे हो जाओ. சகலத்தையும் ஆளுகை செய்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தெய்வீக சுகம் உண்டாவதாக. Be healed in Jesus name. நன்றி ஆண்டவரே, தொட்டபடியால் நன்றி. கால் அசைச்சு பாருங்க, கால் அசைச்சு பாருங்க, கால் அசைச்சு பாருங்க. God did a miracle. rakama tu katana akala kambara tu kasike alako mahaso ஓ மகாசோ. கால் அசைச்சு பாருங்க. என்ன செய்ய முடியாத செஞ்சு பாருங்க, நடந்து பாருங்க. ஓ தீக்காலா. ஓ நன்றி ஆண்டவரே. ஓ நன்றி. உங்க கரங்களை பரிசுத்த அவன் பிடிக்கிறார். அற்புதம் நடந்துருச்சுங்க, அற்புதம் நடந்துருச்சு. God did a miracle. கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்தார்னு சொல்ல மட்டும் அப்படி வலது கரத்தை உயர்த்தி, எனக்கு அற்புதம் செஞ்சார் பிரதர், எனக்கு அற்புதம் செஞ்சார்னு சொல்றவங்க மட்டும், எனக்கு அற்புதம் செஞ்சார் இந்த வேலையில் அற்புதம் செஞ்ச நல்ல வலது கரத்தை உயர்த்தி, எனக்கு அற்புதம் நடந்துன்னு சொல்றவங்க மட்டும், அற்புதம் எனக்கு நடந்துன்னு சொல்றவங்க மட்டும் நல்ல காலை நல்லா செக் பண்ணி பாருங்கம்மா. நல்லா செக் பண்ணி பாருங்க, நடந்து பாருங்க. அப்படி நடங்க, அப்படி கையை தூக்கணும், கொஞ்சம் நடந்து பாருங்க, அப்படி நடந்து பாருங்க, நடந்து பாருங்க. என்ன செய்ய முடியாத செஞ்சு பாருங்க. கம்பலகா துக சிகே மகா து ஆ ரே. சந்தேகப்படாதீங்க, சந்தேகப்படாதீங்க, சந்தேகப்படாதீங்க. மந்தனா து மகாசோ. மகிமையின் தேவன் உட்பிரவேசித்திருக்கிறார். அவர் வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தர், அவர் வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தர், அவர் சர்வ சக்தி உடையவர். அல்லேலூயா. அவரால் செய்ய முடியும், அவரால் செய்ய முடியும். மலட்டு கற்பங்கள் இப்பொழுது திறக்க போகிறது. மலட்டு கற்பங்கள் திறப்பதாக, மலட்டு கற்பங்கள் திறப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது மலட்டு கற்பங்கள் திறப்பதாக.
ஒருவேளை உங்க பிள்ளைகளுக்கு குழந்தைகள் பாக்கி இல்லைன்னா நீங்க ஜெபம் பண்ணுங்க, இப்ப அற்புதம் நடக்கும். தேவனுடைய வார்த்தை சொல்லுது, பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம். நீங்க பிள்ளையை கேட்கறீங்க, கர்த்தர் சொல்ல பிள்ளைகளை கொடுக்க போகிறார். பிள்ளைகளை கொடுக்க போகிறார், அற்புதங்களை செய்ய போகிறார். அப்படிப்பட்டவங்க மட்டும், ஐயா என் பிள்ளைக்கு அற்புதம் நடக்கணும், இத்தனை ஆண்டு ஆச்சு அற்புதம் நடக்கலைன்னு சொல்றவங்க நல்ல கரங்களை உயர்த்தலாம். என் குடும்பத்தில் அற்புதம் நடக்கணும், என் பிள்ளைக்கு அற்புதம் நடக்கணும். யாரும் வெட்கப்படாதீங்க, எனக்கு அற்புதம் செய்ய போகிறார், எனக்கு இந்த அற்புதம் நடக்கணும் சொல்றவங்க யாருக்கு முன்னாடி வெட்கப்படாதீங்க. உங்க பிள்ளையா இருக்கலாம், உங்க சகோதரியா இருக்கலாம். கம்பலா கத்துக்கா கசிகேம்பலா இப்பொழுது அவருடைய கரம் வைக்கப்பட போகிறது. அற்புதம் நடக்க போகிறது. உலாவி கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை இறங்க வரப்போகிறது. இயேசுவேனை தொடுன்னு சொல்லுங்க, கண்ணீரோடு கூப்பிடுங்க, கண்ணீரோடு கூப்பிடுங்க, கண்ணீரோடு கூப்பிடுமா, கண்ணீரோடு கூப்பிடு, இயேசுவே என்று கூப்பிடு. இயேசுவே இயேசுவே இறங்கும் என்று கூப்பிடுங்க. தாவீதின் குமாரனே இறங்கும் என்று கூப்பிடு. போராது கூப்பிடு. உன் சத்தம் தேவனுடைய சத்தம். அல்லேலூயா, தேவனுடைய காதில் ஒலிக்கட்டும். கூப்பிடு 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 கூப்பிடு, இயேசுவே. ஆவிக்குள்ளாக மாறுவார்களாக, உடைய பிள்ளைகள் ஆவிக்குள்ளாக மாறுவார்களாக, ஆவிக்குள்ளாக மாறுவார்களாக. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழும்புவதாக, மலட்டு கற்பங்கள் திறப்பதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திறப்பதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எப்பத்தா எய்மரா ஒலி மரதரா அந்தனானிசே அலஹாஹாசே. மாம்சமான யாவருக்கு அவர் தேவனாய கர்த்தருங்க. எரேமியா 32:17 சரி, 27 சரி, மீகா 7:15 சொல்லுகிறது. அதிசயமானவர், அதிசயமானவர் அதிசயங்களை செய்கிறார். கரங்களை தட்டி, கரங்களை உற்சாகமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நிச்சயத்தோடு, கர்த்தர் எனக்கு நன்மை செய்து விட்டார், கர்த்தருடைய பிள்ளைக்கு அற்புதம் செய்து விட்டார், நம்முடைய கூக்குரல் கேட்டு விட்டார், ஏழைகளின் பலனவர். அற்புதங்களை செய்தவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த மணிவேளை நாங்கள் நோட் பண்றோம் சுவாமி. 27ஆம் தேதி 1:10 ஆகிறது. பரலோகம் தன்னுடைய கடிகாரத்தில் குறித்துக் கொள்ளட்டும். அற்புதம் நடந்தபடியால் நன்றி. மலடியை பிள்ளை தாட்சியாக மாற்றுகிற தேவனுடைய வல்லமை இறங்கி வந்திருக்கிறபடியால் நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார். டாக்டர்கள் சொல்லி இருக்கலாம் முடிந்தது நடக்காது என்று சொல்லி இருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், அற்புதம் நடந்துருச்சு, அற்புதம் நடந்து விட்டது, அற்புதம் நடந்து விட்டது. விசுவாசத்தோடு பெயர்களை வைக்கலாம். அதிசயம், அவருடைய நாமம் அதிசயம். நாள் வந்ததிலிருந்து அவர் சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரே ஒரு வார்த்தை அதிசயம். உங்க வாழ்க்கையில் அதிசயம் நடக்க போகிறது. எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவரே. அப்படி 2 கரங்களை உயர்த்தி, எல்லா 2 கரங்களை உயர்த்தி, எங்க வாழ்க்கையில் அதிசயம் நடக்கட்டும். ஓ ரபா சிஹலா அம்பரதோ சிஹம்பரா. அப்படி 2 கரங்களை உயர்த்தி உங்க விண்ணப்பங்களை தேவ சமுதிரத்தை தெரியப்படுத்துங்க. நீங்களும் கர்த்தரும் பேசுற நேரம் இது.